Please turn with me to 1 Peter chapter 3. Let me read to you from verse 1 onwards. திருப்பிக்கொள்வோம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 1 Peter chapter 3 verse 1. 1 பேதுரு 3:1. Wives, likewise be submissive to your own husbands, that even if some do not obey the word, they without a word may be won by the conduct of their wives, when they observe your chaste conduct accompanied by fear. அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். Do not let your adornment be merely outward, arranging the hair, wearing gold, or putting on fine apparel. Rather let it be the hidden person of the heart, with the incorruptible beauty of a gentle and quiet spirit, which is very precious in the sight of God. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. In this manner in former times the holy women who also trusted in God also adorned themselves, being submissive to their own husbands. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். As Sarah obeyed Abraham, calling him Lord, whose daughters you are, if you do good and are not afraid with any terror. அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். Husbands likewise dwell with them with understanding, giving honor to the wife as to the weaker vessel, and as being heirs together of the grace of life, that your prayers may not be hindered. அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவளுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபை சுதந்திரித்துக் கொள்ளுவானபடியினால் அவளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். In this series on marriage and family, we've been exploring some concepts, biblical concepts of marriage. திருமணமும் குடும்ப வாழ்க்கையும் என்ற இந்த தொடர் போதனையிலே திருமணத்தை குறித்து வேதம் கூறுகிற சில காரியங்களை நாம் கவனித்து வருகிறோம். And one concept that is presented here in 1 Peter chapter 3 verse 7 is that being married means that you become heirs together of the grace of life. 1 பேதுரு 3:7 சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், திருமணமானவர்கள் தேவனுடைய கிருபையை சுதந்திரித்துக் கொள்வதிலே அவர்கள் உடன் சுதந்திரராய் இருக்கிறார்கள். The Bible says that individually we are heirs of all that God has purchased and bought and kept for us. வேதம் சொல்கிறது, தேவன் நமக்காக விலை கொடுத்து வாங்கி வைத்திருக்கிற எல்லாவற்றுக்கும் தனிப்பட்ட முறையிலே நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். We are all heirs. நாம் எல்லாருமே. God has got a lot of things to give to us. தேவன் நமக்கு கொடுக்க நிறைய காரியங்களை வைத்திருக்கிறார். That is what is called the grace of this life. இதுதான் இந்த வாழ்க்கைக்குரிய கிருபை என்று அழைக்கப்படுகிறது. Grace gives, கிருபை கொடுக்கப்படுகிறது. faith takes, விசுவாசம் எடுத்துக்கொள்கிறது. So God's grace has given much. ஆகவே தேவனுடைய கிருபை நிறைய தந்திருக்கிறது. Spiritually, emotionally, mentally, physically, in family and in finances, in every way God's grace has given much. ஆவிக்குரிய பிரகாரமாக, சரீர பிரகாரமாக, மனதளவிலே, உணர்ச்சிகளிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பொருளாதாரத்திலே எல்லா விதத்திலும் தேவனுடைய கிருபை நமக்கு ஏராளமாய் தந்திருக்கிறது. And we are heirs of it. நாம் அதற்கெல்லாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். But at the time that you get married, then you become a different entity where you are heirs together. திருமணமாகும்போது நீங்கள் இப்போது இருவரும் இணைந்து சுதந்திரவாளிகளாக மாறுகிறீர்கள். That means that how well you work this life together as two people becoming one is what is going to determine how well you enjoy the promises of God and appropriate the promises of God. அதாவது திருமணமான நீங்கள் இருவரும் எந்த அளவுக்கு ஒன்றாய் இணைந்து செயல்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உடன் சுதந்திரனாய் தேவன் வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் பெற்று அனுபவிக்க போகிறீர்கள். That is why it says that husbands must live with their wives with understanding, so that they can be really heirs together of the grace of life. ஆகவே தான் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு புருஷர்களே நீங்கள் உங்கள் மனைவியோடு விவேகத்தோடு கூட வாழுங்கள் என்று சொல்லப்படுகிறது. And the wives are also told to submit to their own husbands. மனைவியும் தன்னுடைய சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. Peter is trying to help married people understand how marriage works. திருமணமான மக்களுக்கு பேதுரு உதவி செய்ய முற்படுகிறார். ஆகவேதான் திருமணம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். He says wives must submit to their own husbands. சொல்லுகிறார், மனைவிகள் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். And husbands must seek to understand about
the wife that they have married and live effectively with them. புருஷர்கள் தாங்கள் திருமணம் செய்து கொண்ட அந்த மனைவியை புரிந்து கொண்டு நல்ல விதத்தில் அவளோடு கூட வாழ வேண்டும். Now we talked about submission a lot. கீழ்ப்படிதலை குறித்து நிறைய நாம பேசினோம். I think I explained enough about submission. நான் கீழ்ப்படிதலை குறித்து நிறைய விளக்கி சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன். But let me point out to you that submission of the wife to the husband is one of the keys to unity and harmony and success in the family life. இதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறாளே அது குடும்பத்திலே ஒற்றுமை, வெற்றி, சமாதானம், இணக்கம் எல்லாம் உண்டாவதுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. Now don't think that I'm leaving out the men and their responsibility. நான் ஆண்களையும் அவருடைய பொறுப்புகளெல்லாம் விட்டுறேன்னு நினைக்காதீங்க. I'll come to it now. அதுக்கு வரேன் இப்போ. But the submission of the wife to the husband is the key to the family unity. ஆனால் குடும்ப ஒற்றுமைக்கு திறவுகோலாக இருப்பது மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற காரியம்தான். I showed you that it is not only the key to family unity, it is the key to the unity as a nation, key to the unity in your company, in your organization, wherever you are. Submission of one to another is the key. பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, இது வெறும் குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமைக்கு மட்டும் கிடையாது. தேசத்திலும் சரி, அல்லது ஒரு கம்பெனி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, எது என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, கீழ்ப்படிதல் தான் ஒற்றுமைக்கு திறவுகோலாக இருக்கிறது. Even in church, the key to a successful church is submission. சபையில கூட சபை வெற்றிகரமா இருக்க வேண்டுமானால் அங்கே திறவுகோலாக இருப்பது கீழ்ப்படிதல். If nobody will submit to me, then I cannot have a successful church. யாருமே எனக்கு கீழ்ப்படியாவிட்டால் பிறகு வெற்றிகரமான ஒரு சபையை என்னால் நடத்த முடியாது. It's impossible to lead a church in that case. அதாவது இப்படி இருந்தால் ஒரு சபையை நடத்தி செல்வது ரொம்ப கஷ்டம். If in your home none of the children obey you and listen to you, then you cannot have a successful home. உங்க வீட்டிலே ஒரு பிள்ளையாவது உங்களுக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் குடும்பத்தை வெற்றிகரமாய் நடத்துவது கஷ்டம். And if your wife does not submit, then it's very difficult to run the family. மனைவி கீழ்ப்படியாவிட்டால் பிறகு குடும்பத்தை நடத்தி செல்வது மிகவும் கஷ்டம். But you've heard some people say it's all give and take. சில சொல்றது கேட்டுங்க, எல்லாமே give and take அப்படின்னு கொடுத்து வாங்கிக்கணும். You know, it sounds nice. கேட்க நல்லா இருக்குது போல இருக்கு. But it is not just give and take. அது சும்மா அப்படியே விட்டு கொடுத்து போறது கிடையாது. இது It is give and receive. Give and take. It's not give and take. கொடுக்கிறதும் வாங்குறதும் அல்ல, இது கொடுத்து பிறகு பெற்றுக்கொள்வது. கொடுக்கிறதும் எடுக்கிறதும் அல்ல, கொடுத்து பெற்றுக்கொள்வது. It is giving and receiving. இது கொடுத்து பெற்றுக்கொள்வது. It is something like a sowing and reaping. இது வந்து விதைப்பும் அறுப்பும் போன்றதுதான். Now you don't look at the earth and say give. பூமியை நீங்க பார்த்து கொடு அப்படினு சொல்றது இல்ல. It won't give. அது கொடுக்காது. You got to give to it, then it will give to you. நீங்க அது கொடுக்கணும், அப்போதான் அது உங்களுக்கு கொடுக்கும். Isn't that right? You got to give it seed, then it will give you a harvest. நீங்கள் அதுக்கு விதையை கொடுங்கள், பிறகு அது உங்களுக்கு அறுவடையை தரும். Marriage works very much like that. திருமணம் ஏறக்குறைய அப்படிதான் வேலை செய்கிறது. It is give first and then you receive an abundant harvest of whatever you have given. முதலாவது நீங்கள் கொடுக்க வேண்டும், பிறகு எதை கொடுக்கிறீர்களோ அதனுடைய அறுவடையை ஏராளமாய் பெறுவீர்கள். Now if you are trying to take, then that's when you have trouble. ஆனா எடுத்துக்கொள்ள முயற்சித்தா அப்பதான் பிரச்சனையே வருது. Then all the pressure and the difficulty and the frustration in a married life comes as a result of someone trying to take something from somebody. திருமண வாழ்க்கையிலே இவ்வளவு தொல்லைகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் ஏன் வருதுன்னு சொன்னா ரெண்டு பேர்ல யாரோ ஒருவர் எதையும் எடுக்க பார்க்கிறார்கள். So let's not use the word take at all. ஆகவே இந்த எடுப்பது அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். The very word take makes it difficult. அந்த எடுக்கிறதுன்ற அந்த வார்த்தையே எல்லாவற்றையும் கஷ்டமாக்குகிறது. It is giving and receiving. கொடுக்கிறதும் பெற்றுக்கொள்ளுகிறதும். Amen. அதாங்க. ஆமென். Giving and receiving. கொடுப்பதும் பெற்றுக்கொள்வதும். Everybody say give and receive. எல்லாம் சொல்லுங்க, கொடுப்பதும் பெற்றுக்கொள்வதும். How many of you been in a church and they said we are going to take offerings now? எத்தனை பேர் இப்ப காணிக்கை எடுக்க போறோம்னு சொல்ற சபையில இருந்திருக்கீங்க? Immediately you hold your pockets. உடனடியா பாக்கெட்லாம் கெட்டியா They are going பிடிச்சிட்டீங்க. to take what is mine. என்னுடையதை எடுக்க போறாங்களா அப்படினு. The word is wrong, you know, in the early days of my ministry I learned to use the right words. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி நான் கற்றுக்கொண்ட We பாருங்க. don't take offerings. இங்க காணிக்கையை எடுக்கிறது We கிடையாது. only receive offerings. காணிக்கையை பெற்றுக்கொள்ளுகிறோம். So don't worry, nobody will take anything, only if you give they will receive. ஆக கவலைப்பட வேண்டாம், யாரும் ஒண்ணும் எடுக்க மாட்டாங்க, நீங்கள் கொடுத்தால் பெற்றுக்கொள்ளுகிறோம். It works in all areas of life. இது வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் வேலை செய்கிறது. In marriage also things become difficult when one person feels like the other person is trying to take. திருமணத்திலும் காரியங்கள் கஷ்டமாது. ஏன்னா அடுத்தவர் எடுத்துக்கொள்ள பார்க்கறான்னு இன்னொரு ஆள் நினைக்கும் போது அப்படி ஆகிறது. When the husband is trying to take something from the wife or the wife is trying to take something from the husband, then things become difficult. கணவன் மனைவியிடத்திலிருந்து அல்லது மனைவி கணவனிடத்திலிருந்து எதையோ ஒன்று எடுக்க பார்க்கும்போது தான் கஷ்டமாகிறது. If you don't give, there will be no receiving. Marriage involves giving and receiving.
கொடுக்கவில்லை என்று சொன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. திருமணத்திலே கொடுப்பதும் பெற்றுக்கொள்வதும் இருக்க வேண்டும். But many times, because the wives are told to submit, many wives object to this whole idea. மனைவி கீழ்ப்படிய வேண்டும் என்று இங்கு சொல்லப்படுவதனாலே இந்த கீழ்ப்படிதலையே பல பெண்கள் ஆட்சேபிக்கிறார்கள். They say the husband is the reason behind all the problems in the house. என்ன சொல்கிறார்கள்? வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கணவன் தான். But I will come to it and I agree with you in one way. பாருங்க, ஒரு விதத்திலே நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். And I'll come back to it later on. பின்னாடி அதுக்கு வரேன் நான். I know how the husband can be a terrible problem. கணவன் எப்படி ஒரு பயங்கரமான பிரச்சனையா இருக்க முடியும்னு எனக்கு தெரியும். So I don't disagree with you totally. ஆகவே நீங்க சொல்லுவதை முற்றிலும் நான் மறுக்கல. But when you say the husband is the problem, you set him right and everything will be all right, then I think you're wrong. ஆனா கணவன் மேல தான் எல்லா தப்பும் இருக்கு, அவரை சரி பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும் சொன்னா அதுதான் தவறுன்னு நினைக்கிறேன். When you say that, that means you have not understood the ability and the anointing and the power that God has given to you to administer things in the family. அப்படி நீங்கள் சொல்லும்போது குடும்பத்திலே காரியங்களை செய்வதற்கு தேவன் உங்களுக்கு பலத்தையும் அபிஷேகத்தையும் கிருபையும் தந்திருக்கிறாரே, அது நீங்கள் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். You have not understood fully what abilities are given to you by God as a woman, as a wife. ஒரு ஸ்திரீயாக ஒரு மனைவியாக தேவன் உங்களுக்கு என்ன வேலை ஆற்றலை கொடுத்திருக்கிறார், அதை நீங்க புரிந்து கொள்ளவில்லை என்று தான் அர்த்தம். Turn with me to 1 Timothy chapter 5. திரும்ப 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு. 1 Timothy chapter 5 verse 14. 1 தீமோத்தேயு 5:14. Therefore I desire that the younger women marry, bear children, manage the house, give no opportunity to the adversary to speak reproachfully. ஆகையால் இளவயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும், பிள்ளைகளை பெறவும், வீட்டை நடத்தவும், விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டும் என்று இருக்கிறேன். Even though it is talking about widows here, இங்கே விதவைகளை குறித்து பேசினாலும் about young widows marrying again, இள விதவைகள் மறுபடியும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். I think there is a general principle of running a family embedded here. நான் நினைக்கிறேன் எவ்வாறு குடும்பத்தை நடத்துவது என்கிற ஒரு பொதுவான கோட்பாடு இங்கே சொல்லப்படுகிறது. It says let them marry, bear children, manage the house. விவாகம் பண்ணவும், பிள்ளைகளை பெறவும், வீட்டை நடத்தும் என்று இருக்கிறது. Now King James version says guide the house. கிங் ஜேம்ஸ் வேதாகமும் வீட்டை வழி நடத்தி செல்ல என்று சொல்கிறது. Now none of us here know Greek so well. பாருங்க, நம்ம எல்லாருக்கும் கிரேக்க மொழியில அவ்வளவு நல்லா தெரியாது. But today things have become easy. You don't really have to know Greek. If you just have small books and few things, you can look up what the word means really. ஆனா இன்னைக்கு அந்த கிரேக்க மொழியில அவசியம் இல்லை. ஏன்னா சின்ன புத்தகங்கள் இருந்தாலே போதும் அர்த்தம் என்ன என்பதை சுலபமா அறிந்து கொள்ளலாம். If you go to one of those books and look at the Greek word that is used here, இங்க பயன்படுத்தி இருக்கிற கிரேக்க வார்த்தை என்ன என்பதை இப்படிப்பட்ட புத்தகங்களை நீங்கள் பார்த்தால், when it talks about guiding the family, the woman marrying and then guiding the family or managing the family, பெண்ணானவள் திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தை வழிநடத்தி செல்வது அல்லது நடத்துவது என்பதை பற்றி சொல்லும்போது, that word guide comes from the same word from which we get the English word despot or dictator. The despot அல்லது dictator என்ற ஆங்கில வார்த்தை வருகிற அதே வார்த்தையிலிருந்து தான் இந்த கைட் என்ற ஆங்கில வார்த்தை வருகிறது. So let me read it like this. ஆகவே நான் அதை இப்படி வாசிக்கிறேன். Let the women marry, bear children and dictate things in the house, guide the house, ruling over the house really. அதாவது விவாகம் பண்ணவும், பிள்ளைகளை பெறவும், வீட்டை ஆளவும் என்று அப்படிதான் வருகிறது. அது wife is the dictator in the house. வீட்டை ஆளுகிறவள் மனைவிதான். So that is why I believe that when you say the husband is the whole problem, you are wrong, because you have not understood the ability that God has given you and the responsibility that comes with such an anointing to guide and to dictate things in your own house. ஆகவே தான் கணவன் தான் பிரச்சனை என்று சொல்லும்போது, தேவன் ஸ்திரீயாகிய மனைவியாகிய உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை, அந்த ஆளக்கூடிய அந்த பொறுப்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்திருக்கிறாரு, அதை நீங்கள் புரிந்து கொள்ள தவறி விட்டீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். You are underestimating yourself when you say my husband is the problem. Without him being right, the house cannot be well. என் கணவன் தான் பிரச்சனை, அவர் ஒழுங்கா இல்லைன்னா வீடு ஒழுங்கா இருக்காது நீங்க சொல்லும்போது நீங்கள் உங்களை குறைவாய் மதிப்பிடுகிறீர்கள். No, God has given you such powers that you can really dictate what your home is going to be like as a woman. ஒரு ஸ்திரீயாக உங்கள் குடும்பம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அதை ஆளக்கூடிய, வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த ஆற்றலை தேவன் உங்களுக்கு தான் தந்திருக்கிறார். Because God has given the wife the responsibility to be the dictator, the guide and the ruler over the house, so that the house will look like what the wife looks like. குடும்பமானது மனைவி எப்படி இருக்கிறானோ அதே போல குடும்பம் இருக்கும்படியாக
அந்த விதத்திலே குடும்பத்தை நடத்தி செல்லக்கூடிய ஆளக்கூடிய ஆற்றலை தேவன் மனைவிக்கு தான் தந்திருக்கிறார். Now, I can see immediately some people are saying, well, wait a minute, brother. The Bible says the husband is the head of the house. உடனே சில சொல்லுது கேக்குது எனக்கு. உன சொல்றாங்க இருங்க கணவன் தான் குடும்பத்துக்கு தலைவன் வேதம் சொல்லுது இல்லையா அப்படின்றீங்க. Where does it say that? எங்க சொல்லுகிறது? It doesn't say that. அப்படி சொல்லல. It says the husband is the head of the wife. புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான் என்று தான் சொல்கிறது. It doesn't say the husband is the head of the house. கணவன் தான் குடும்பத்துக்கு தலைவன் சொல்லல. The Bible says the husband is the head of the wife. வேதம் சொல்லுது புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான். Just like you have the managing director, then a manager. எப்படி மேனேஜிங் டைரக்டர் அவருக்கு கீழே மேனேஜர் இருக்கிறாரோ, in the same way the wife is a authoritative manager of the home. அதே போல குடும்பத்துக்கு ஆளக்கூடிய அதிகாரம் பெற்றவர் மனைவிதான். Under authority from her husband, கணவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவராய், operating and functioning under him in submission to him. கணவனுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு உட்பட்டு இவள் செயல்படுகிறாள். But she is the real manager, she is the real guide, she is the real ruler of the house. ஆனால் குடும்பத்தை உண்மையை நடத்தக்கூடியவள் ஆளக்கூடியவள் மனைவிதான். So because she is the one that is guiding and dictating and ruling over the house is going to take on the spiritual temperature and character or characteristics of the wife that is running the house. ஆகவே மனைவிதான் குடும்பத்தை நடத்தக்கூடியவள் ஆளக்கூடியவளா இருக்கிறபடினாலே மனைவியினுடைய ஆவிக்குரிய குணாதிசயம் தன்மை எப்படி இருக்கிறதோ அதே தன்மை அந்த குடும்பத்திலும் வெளிப்பட போகிறது. As the woman is, so the house is. ஸ்திரீயானவள் எப்படியோ அந்த குடும்பமும் அப்படியே. See how God honors the woman. தேவன் பெண்களை எவ்வாறு கனம் பண்ணுகிறார் பாருங்கள். You are saying, well, my husband is the problem. நீங்க சொல்றீங்க என் புருஷன் தான் பிரச்சனையே என்ன. God is saying, even if your husband is bad and not good and you have a lot of difficulty with him, your home is going to look just like you. ஆனா தேவன் என்ன சொல்லுகிறார், கணவன் மோசமானவனா இருந்தாலும் கணவனே பிரச்சனையா இருந்தாலும் கூட உன்னுடைய குடும்பம் நீ எப்படி இருக்கிறியோ அது போல தான் இருக்கும். Basically it's going to look like you because you are the person directly managing it. You are the person in direct contact with it, managing it. அடிப்படையிலே அது உன்ன போல தான் இருக்கும். ஏன் சொன்னா நேரடியாக குடும்பத்தை நிர்வகித்து நடத்தக்கூடிய ஆள் நீதான். Because you are cooking the food. ஏன்னா நீதான் உணவு சமைக்கிறாய். You are keeping the place clean. நீதான் எல்லாத்தையும் சுத்தமா வைத்திருக்கிறாய். You are dealing with the children more than anybody else. நீதான் மற்ற எல்லாரை விட பிள்ளைகளோடு கூட இடைபடுகிறாய். You are managing the house on a day to day basis. ஒவ்வொரு நாளும் அனுதினம் குடும்பத்தை நிர்வகிப்பதே பெண்கள் தான். So it is natural and it is only reasonable that the house looks like you. ஆகவே குடும்பமானது உங்களை போலவே இருக்கும் என்று சொன்னா அது இயற்கை தான் அது. But that doesn't absolve the husband of his responsibility and that doesn't mean that the husband has no responsibility. He doesn't have to worry now that the house is going to look like the wife. He is free, இப்படி சொல்றதுனால குடும்பம் மனைவியை போல தான் இருக்கு, ஆகவே நான் ஃப்ரீ, எனக்கு பொறுப்பே கிடையாதுன்னு புருஷனுக்கு அப்படி சொல்லிட கூடாது. What does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? The Bible says the husband is the head of the wife. புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான். And then the Bible says in 1 Corinthians chapter 11 verse 7 it says that the wife is the glory of her husband. அதன் பிறகு 1 கொரிந்தியர் 11:7 என்ன சொல்கிறது? மனைவியானவள் புருஷனுடைய மகிமையா இருக்கிறாள். Now I have covered this in the early days of this series. இந்த தொடர் போன ஆரம்பத்திலே இது குறித்து நான் பேசி இருக்கேன். Not marriage and family but male and female. ஆண் பெண்ணை குறித்து நான் பேசும்போது இத நான் பேசினேன். I told you how the wife is the glory of her husband. எப்படி மனைவியானவள் புருஷனுடைய மகிமையா இருக்கிறாள் நான் சொன்னேன். That means அதாவது you want to know what a man is like? ஒரு ஆண் எப்படி இருக்கிறான் என்பதை அறிய வேண்டுமா? You want to know if a man is a good man? ஒரு ஆண் நல்லவனா என்பதை அறிய வேண்டுமா? Look at the wife. மனைவியை பாருங்க. Look at how she looks. அவ எப்படி இருக்கான்னு பாருங்க. Look at whether she is happy. அவ சந்தோஷமா இருக்காளான்னு பாருங்க. See if there is a smile on her face. அவளுடைய முகத்துல புன்னகை இருக்கான்னு பாருங்க. See if she is satisfied and happy. அவள் திருப்தியாய் சந்தோஷமா இருக்காளா பாருங்க. Because whatever the husband is, the wife is the glory. That means she is the reflection of what the husband really is in character. கணவன் எப்படியோ, அதாவது குணத்திலே குணாதிசயத்திலே கணவன் எப்படியோ என்னவோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் அவனுடைய மனைவி. She is simply reflecting the husband. கணவனை அப்படியே அவள் பிரதிபலிக்கிறாள். She is reflecting his character of love and compassion and generosity and so on. அவனுடைய அன்பு, மனதுருக்கம், தாராள குணம் இதையெல்லாம் அவள் பிரதிபலிக்கிறாள். If the husband is a tight-fisted fellow, கணவன் கஞ்சனா இருந்தா she better be tight-fisted also. அவனும் அப்படிதான் இருந்தாகணும். Because she won't have much
to spend and much to give because he only gives so little. ஏன்னா அவனே கொடுக்கிறது கொஞ்சம், ஆக இவங்களும் அதிகம் கொடுக்க முடியாது, கொஞ்சம் தான் இருக்கும். Somehow the character of the husband comes upon the wife. எப்படியோ கணவனுடைய அந்த குணம் மனைவியிடத்தில் வந்து விடுகிறது. If he is a very angry person, a terrorizer who comes and dictates things and terrorizes the house, இவன் எப்போதுமே வீட்டுக்கு வந்து எல்லாரையும் பயங்கரமா நடத்தி ஒருவாறு பயம் உண்டாக்குற விதத்துல இருந்தால், if he is beating and being violent and drinking and doing all kinds of things, அடிச்சி உதைச்சி குடிச்சி பல விதமான காரியங்களை செய்கிறவனா இருந்தால், then you can see it in the face of the wife. பிறகு மனைவியுடைய முகத்திலே நீங்கள் அதை You காணலாம். can see it in the wife, the way she carries herself and the fear and the terror that is in her will be seen. மனைவியிலே மனைவியின் முகத்திலே காணப்படுகிற அந்த பயத்திலே திகிலிலே இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். Amen. ஆமென். So the wife is the glory of her husband. ஆகவே மனைவி புருஷனுடைய மகிமையாக இருக்கிறாள். She reflects the glory of the man. அந்த ஆணுடைய மகிமையை இவள் பிரதிபலிக்கிறாள். When he is a good man, you can see that in her face. அவன் நல்ல மனுஷனா இருக்கும்போது அவளுடைய முகத்திலே அதை நீங்கள் பார்க்கலாம். When he is a bad man also, you can see it in her face. அவன் மோசமானவனா இருந்தா அதையும் நீங்கள் அவள் முகத்திலே பார்க்கலாம். So while the wife reflects the glory of the husband or the character of the husband, ஆகவே மனைவி புருஷனுடைய மகிமை அல்லது புருஷனுடைய குணத்தை பிரதிபலிக்கிறாள் என்றால், the house reflects the character of the wife. குடும்பமானது ஒரு வீடு மனைவியினுடைய குணத்தை பிரதிபலிக்கிறது. Therefore there is a chain reaction here. ஆகவே சங்கிலி தொடர் போல எல்லாமே வெளிவருகிறது. The reason I'm saying is the man cannot say, well, the house is going to be as the wife is, brother, so I'm free, let her be right, then the house will be right. இதை ஏன் சொல்றேன்னா, இப்போ ஆண்கள் மனைவியை போல தானே குடும்பம் இருக்கும், ஆக முதல்ல அவள் சரியா இருக்கட்டும் எல்லாம் சரியாயிடும் சொல்லிட கூடாது. மனைவி உங்கள மாதிரி இருக்க போறா, மனைவி போல குடும்பம் இருக்க போகுது. செயின் எல்லாம், it all has connection, it's all connected with one another. எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. But ஆனால் if a wife has a husband that is ungodly person, ஒரு மனைவிக்கு தெய்வ பயம் இல்லாத ஒரு புருஷன் இருப்பான் என்றால், like we read here in 1 Peter chapter 3, 1 பேதுரு 3 அதிகாரத்தில் வாசிக்கிறது போல, in verse 1 we read about how a man who doesn't want to listen to the word because of her character will be drawn to it. முதலாவசம் சொல்லுகிறது, ஒருத்தன் திருவசனத்தை கீழ்ப்படியவில்லை என்றாலும் கூட அவனுடைய நடக்கையை கண்டு அவன் ஆதாயப்படுத்தப்படுவான்னு. So here is a man that does not obey the word, he is not a believer, he hasn't given his life to the Lord, he drinks and chews and spits and shouts and does everything. ஆகவே இந்த மனுஷன் விசுவாசி அல்ல, கர்த்தருக்கு பயப்படாதவன், வசனத்துக்கு கீழ்ப்படியாதவன், குடிப்பவன், வெறிப்பவன், மெல்லுவன், தூப்புவன் எல்லாம் பண்றான். He is doing all the bad things. எல்லா கெட்ட காரியங்களையும் பண்றான். இல்ல. And the wife is having a terrible time. மனைவிக்கு ரொம்ப பிரச்சனைங்க. Now what can the wife do? இப்போ மனைவி என்ன செய்வது? Is she going to sit around and just give up and say, well, if my husband is not right, then the whole home is not going to be right? அப்படியே உட்கார்ந்துட்டு என் புருஷன் சரியில்லை, ஆகவே என் வீடே சரியில்லாம போக போகுதுன்னு சொல்லணுமா? No, as a Christian believer, ஒரு கிறிஸ்துவ விசுவாசியாக, as a Christian, as a person who has Christ in you, ஒரு விசுவாசியாக உள்ளே கிறிஸ்துவை உடையவர்களாக, you are also directly connected with Christ. நீங்களும் கிறிஸ்துவுடனே கூட நேரடியாய் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். You are not only connected with your husband, but you are directly connected with Christ also. நீங்கள் உங்கள் கணவனோடு இணைக்கப்பட்டிருப்பது மட்டுமல்ல, கிறிஸ்துவுடன் கூட நீங்கள் நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You have a relationship with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களுக்கு ஒரு உறவு இருக்கிறது. His glory is shining upon your face. அவருடைய மகிமை உங்கள் முகத்திலே பிரதிபலிக்கிறது. When you fellowship with Jesus, when you live in his presence, when you love him and serve him and live for him, நீங்கள் இயேசுவோடு ஐக்கியம் கொண்டு அவருடைய சமூகத்தில் வாழ்ந்து அவருடைய அன்பு கூர்ந்து அவருக்காய் வாழ்ந்தவரை சேவிக்கும்போது, then even though your husband is a bad man, you are able to reflect Christ's glory because of your communion with Christ himself and your fellowship with Christ himself. கணவன் மோசமானவனா இருந்தாலும் கூட கிறிஸ்துவோடு கூட நீங்கள் ஐக்கியம் கொண்டு தொடர்பு கொண்டிருக்கிறபடியாலே கிறிஸ்துவின் மகிமையை உங்களால் பிரதிபலிக்க முடிகிறது. Amen. Amen. How many of you say you can reflect Christ's glory? எத்தனை பேர் சொல்லுங்க கிறிஸ்துவின் மகிமையை பிரதிபலிக்க முடியும்? In the hardest situations, in the hardest homes, you can reflect still Christ's glory. மிக கடினமான மோசமான குடும்பங்களிலே கூட கிறிஸ்துவின் மகிமையை உங்களால் பிரதிபலிக்க முடியும். In impossible situations, you need to be then more attuned to Jesus Christ and more in fellowship with Jesus and spend more time with him so that you can reflect his glory in the house, so the house can be like heaven, a little heaven, even though this guy comes in and makes it a little hell. முடியாத சூழ்நிலையிலே கணவன் கூட வந்து வீட்டிலே நரகத்தை போல வீட்டு ஆக்கினாலும் கூட கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் ஐக்கியம் கொண்டு அவரோடு கூட தொடர்பு கொண்டு இருக்கும்போது அவருடைய மகிமை உங்கள் மூலமாய் குடும்பத்திலே பிரதிபலிக்கிறபடினாலே குடும்பமே ஒரு குட்டி மோட்சம் போல காணப்படும்.
Amen. Amen. So don't throw in the towel and give up. ஆக என்னால முடியாது அவ்வளவுதான் சொல்லிடாதீங்க. Don't become hopeless just because your husband is bad. ஏதோ கணவன் மோசமானவன் என்பதனாலே நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். Jesus Christ is greater than your husband. இயேசு கிறிஸ்து உங்கள் கணவரை விட பெரியவர். He is more powerful. அவர் அதிக வல்லமை உள்ளவர். Amen. He is more glorious. அவர் அதிக மகிமையுடையவர். His glory shines even greater than the glory of your own husband. உங்களுடைய சொந்த கணவனுடைய மகிமையை காட்டிலும் இவருடைய மகிமை அதிகமாக ஜொலிக்கிறது. It is like this, it is like a battle between light and darkness. இது எப்படி இருக்குன்னு சொன்னா இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இடையே நடக்கிற ஒரு போராட்டம் போல. Now when you come into this hall, இந்த ஹாலுக்குள்ள நீங்க வரும்போது இரவிலே it will be dark. இருட்டா இருக்கும். You can't see anything. எதையும் பார்க்க முடியாது. But then you turn on the light. ஆனா லைட்ட போடுறீங்க. When the light is turned on, light is a greater power, so the darkness has to leave when the light comes in. லைட் இருக்கிறதே அது இருளை விட பெரிய சக்தி. ஆகவே அது எரியும் போது இருள் விலகித்தான் ஆக வேண்டும். When the light is not there, when the light is not turned on, then darkness rules and reigns. விளக்கு எரியாமல் இருக்கும்போது தான் இருள் இந்த இடத்தை ஆளுகிறது. Turn the light on. ஆகவே விளக்கை போடுங்கள். Jesus is the light of the world. இயேசுதான் உலகத்தின் ஒளியாக இருக்கிறார். And he says you are the light of the world. அவர் சொல்கிறார் நீங்களும் உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். So in your homes the women, நம்ம தமிழ்நாட்டுல அழகா சொல்றாங்க விளக்கேத்துகிறவள்னு. ரொம்ப கரெக்ட். She is the one that must turn the light on. The light of Jesus Christ. The hope that is there through Jesus Christ must be turned on in every home every day. ஆகவே குடும்பத்திலே ஸ்திரீயானவள் தான் இயேசு கிறிஸ்து என்னும் அந்த நம்பிக்கையின் ஒளியை ஒவ்வொரு நாளும் பெண்கள் ஏற்றி வைக்க வேண்டும். சும்மா அந்த விளக்க ஏத்தி வச்சிட்டு இருக்க கூடாது. இந்த விளக்கை ஏத்தணும். You must fellowship with Christ. கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். Love him and serve him and live for him with your whole heart. முழு உள்ளத்தோடு அவரை நேசித்து அவரை சேவித்து வாழ வேண்டும். Pray and read the word and get more faith into your heart. ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், உள்ளத்திலே விசுவாசம் அதிகரிக்கட்டும். So that even though your husband comes drinking and your husband comes without money, your husband ruins everything. ஆகவே கணவன் குடித்து வந்தாலும் எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்கினாலும் எப்படி இருந்தாலும் சரி, you don't start looking like the kind of things that he is creating in the house. அவன் வீட்டிலே உண்டாக்குறானே சில சூழ்நிலைகள் அத போல நீங்கள் மாற மாட்டீர்கள். Don't become hopeless. நம்பிக்கை இழக்க வேண்டாம். Don't just stay there with tears. கண்ணீரோடு கூட அப்படியே இருக்க வேண்டாம். Don't become a person that is like a despondent person. ஒரு பரிதபிக்க கூடிய ஒரு மாதிரி தீவிரமான மோசமான நிலையில் இருக்க வேண்டாம். When you fellowship with God through the word and through prayer, you begin to believe God for great things. Therefore hope is there. Even though things are looking bad, your face will be shining with Christ's glory. ஜெபத்தின் மூலமாய் வேத வாசிப்பின் மூலமாய் தேவனோடு கூட நீங்கள் ஐக்கியம் கொள்ளும்போது சூழ்நிலைகள் மோசமா இருந்தாலும் சரி அவருடைய மகிமை உங்கள் முகத்தில் பிரகாசிக்கிறபடினாலே உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கிறது. So you look good. ஆகவே நீங்கள் நல்லா வாழ ஆரம்பிக்கிறீங்க. People will look at you and say, how can you be so happy when your house, when your husband is useless? மக்கள் உங்களை பார்த்து கேட்பாங்க, புருஷன் ஒண்ணுத்துக்கு உதவானா இருக்கும்போது நீங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு. He's creating such trouble, but look at you. இவ்வளவு தொல்லை பண்றானே, ஆனா உங்களை பாருங்க. And then when you look good, then your home looks good. பிறகு நீங்கள் பார்க்க நன்றா இருக்கும்போது குடும்பம் நன்றா இருக்கிறது. Amen. Amen. That is so important because what hope do the children have other than you? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பிள்ளைகளுக்கு உங்களை தவிர வேற யார் நம்பிக்கை? If the husband is not doing the right thing and if he is not taking his responsibility, then you are the hope, my friend. You must make sure that you shine the light of Jesus and make the home look like heaven because of your fellowship with Jesus. கணவன் சரியில்லைன்னு சொன்னா அவன் பொறுப்பு இல்லைன்னு சொன்னா பிறகு நீங்கள் தான் குடும்பத்துக்கு பொறுப்பேற்று குடும்பத்திலே நம்பிக்கை ஊட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். You can shine such light in the home and the children, in spite of the man there that is hopeless and setting a bad example and doing all kinds of things wrong, the children will begin to look like you because they are under your influence more than his influence. The influence that you exert, the light is greater than darkness that he exerts. வீட்டிலே இருக்கிற அந்த கணவன் சரியில்லை என்றாலும் கூட பிள்ளைகள் உங்களை பார்ப்பார்கள். எப்படி ஒளியானது இருளை விட அதிக சக்தி கொண்டதோ அதுபோல ஒளியாகிய உங்களை பிள்ளைகள் பார்த்து அவர்களுக்குள்ளே நம்பிக்கை பிறக்கும். They will be affected by the light that is in you than the darkness that is in him. கணவனுக்குள்ள இருக்கிற இருளை விட உங்களில் இருக்கிற ஒளியை கண்டு அதிகம் ஈர்க்கப்படுவார்கள். Amen. Amen. Are you there? இருக்கீங்களா? See, that is why I tell people, people say, well, please counsel me, brother, I got a problem. People say, please counsel. மக்கள் சொல்றாங்க, தயவு செய்து எனக்கு ஆலோசனை கொடுங்க, பிரச்சனை இருக்குன்றாங்க.
That's not the best way to go. பாருங்க அதல்ல சிறந்த முறை. How can I tell you all these things in just a counseling session? பாருங்க ஒரு கொஞ்ச நேரம் ஆலோசனைக்காக வரும்போது இது எல்லாத்தையும் எப்படி சொல்லிட See முடியும்? how many weeks I am preaching. பாருங்க எத்தனை வாரம் பிரசங்கம் பண்றேன் நான். Some people never show up for that. சில பேர் இதுக்கெல்லாம் வருதே கிடையாது. And when the husband is throwing everything and everything is flying and there's no money and everything goes wrong, they come, please pray for me brother and please tell me what to do. அப்புறம் கையில காசு இல்ல, பிரச்சனை, வீட்ல எல்லாம் பறக்குதுன்னும் போது தான் தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்வாங்க. I understand the difficulty. அவங்களோட கஷ்டம் புரிகிறது. But I want you to understand that this church is about teaching these very practical things from the word of God. ஆனா இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபையிலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து இப்படிப்பட்ட நடைமுறை காரியங்களை தான் நாம் போதிக்கிறோம். Where you need a whole counseling department where a lot of people are sitting and counseling is with a church where they don't teach anything like this and preach a nice sermon every Sunday 15 minutes and send you home. They need a lot of counseling. எந்த சபையில இப்படி எல்லாம் போதிக்காம ஞாயிற்றுக்கிழமை தோறும் 15 நிமிஷம் அருமையான ஒரு செய்தி கொடுக்கறாங்களோ அந்த சபையில தான் நிறைய ஆலோசகர்கள் நிறைய பேர் தேவை இப்படி ஆலோசனை சொல்ல. Because they're just preaching some message, for 15 minutes or even 15 hours, it doesn't matter. ஏன்னா 15 நிமிஷமோ 15 மணி நேரமோ ஏதோ ஒண்ணு பிரசங்கம் பண்றாங்க. You don't preach the things from God's word, then you have to have all kinds of departments to attend the phones 24 hours, then you have to have counselors 24 hours, then you have to have you have to have everybody awake and running everywhere all the time. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணாதான் ஆலோசகர்கள் நிறைய பேர் தேவை, 24 மணி நேரம் ஜெப வீரர்கள் தேவை, இதுக்கு ஆள் தேவை, அதுக்கு ஆள் தேவை, எல்லாம் தேவை. And then they are so proud, we have so many pastors. அப்புறம் அதுல ஒரு பெருமை, எங்ககிட்ட இவ்வளவு போதகர்கள் இருக்காங்கன்னு. That's not the way to do ministry, really. அப்படி எல்லாம் ஊழியம் செய்கிற விதம். I'm trying to point out to you that the best way to get our lives in the path of success is to hear the word of God being taught. இங்க என்ன செய்ய முயற்சிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கை வெற்றியின் பாதையில போக வேண்டுமானால் சிறந்த வழி தேவனுடைய வார்த்தையை கவனிப்பது. Amen. Amen. So if you have people that are having difficulty, ஆகவே கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்கள் உங்களுக்கு தெரியும்னா get them some of these tapes and give it to them. இந்த டேப்ல சிலது வாங்கி அவங்களுக்கு கொடுங்க. Can you imagine me sitting with them and talking to them all these things all over again, இதெல்லாம் நான் உட்கார்ந்து மறுபடியும் அவங்க கூட உட்கார்ந்து பேசினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. Very difficult. ரொம்ப கஷ்டம். I can't do that. இதெல்லாம் செய்ய முடியாது. I just give them here, keep it, I'll give it to you free. You keep it and listen to it. நான் சொல்றேன் ஃப்ரீயாவே கொடுக்குறேன், உட்கார்ந்து அதை கேட்டு பாருங்க. I've given it to so many people free, just 50 cassettes, 20, 30 cassettes, no matter what it is, take it and நிறைய பேருக்கு ஃப்ரீயா கொடுத்துங்க, 20, 30, 50 டேப் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்கேன், கேளுங்க அப்படின்னு. Take it and listen to it. எடுத்துட்டு போய் கேளுங்க. But then they want some shortcut only. நான் பாருங்க அவங்களுக்கு இந்த எப்போதும் குறுக்கு வழி தான் வேணும். They are looking for a man who will cast out this demon of fighting in the house. வீட்ல சண்டை என்னும் குட்டி பிசாசை துரத்தக்கூடிய ஆளை தான் பார்க்கறாங்க. அந்த குட்டி பிசாசோட பெரிய பிசாசு ஒன்று இருக்குது, அதுவே சில நேரத்தில் இவங்க தான். இது எப்படி துரத்துறது? We have to get them right, you see. அவங்கள முதல்ல சரி பண்ணனும் பாருங்க. All these kutti pisasu, they are only kutti, they are nothing, Only we are the problem many times. பல சமயத்துல நாம தான் பிரச்சனை, பிசாசு எல்லாம் கிடையாது. We have to get ourselves right by the word of God, then everything will be right. தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்மை நாம் சரி செய்து விட்டால் எல்லாமே சரியாகி விடும். I know the devil comes and destroys families. எனக்கு தெரியும் பிசாசு வருகிறான், குடும்பங்களை அழிக்கிறான். But he doesn't destroy and he cannot destroy without your cooperation. ஆனால் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவன் அழிக்க முடியாது, அழிக்கவும் வல்லமை இல்லை. If the devil's destructive work is happening in your home, that means you are opening the door and you are allowing him and you are entertaining him and his thoughts and his actions inside your home. பிசாசின் அழிவு வேலை உங்க குடும்பத்தில் நடக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அவனுக்கு இடம் கொடுத்து அவன் வேலையை செய்ய நீங்கள் அனுமதிக்கிறீங்களா அர்த்தம். There is no devil big enough to come into your home and to bother you without your cooperation and your husband's cooperation. உங்களுடைய ஒத்துழைப்பு, கணவனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் உங்க வீட்டுக்குள்ள நுழைந்து குடும்பத்திலே பிரச்சனை உண்டாகக்கூடிய பிசாசு, பெரிய பிசாசு எதுவும் கிடையாது. அவ்வளவு பெரிய பிசாசு இந்த உலகத்திலே கிடையாது, பாதாளத்திலேயும் கிடையாது. You are bigger than the devil. நீங்கள் பிசாசை விட பெரியவர்கள். Because the Bible says greater is he that is in me than he that is in the world. ஏனால் வேதம் சொல்லுது உலகத்தில் இருக்கிறவரை விட என்னில் இருக்கிறவர் பெரியவர். Is that just a poem? ஏதோ ஒரு கவிதையா அது? It's a real verse. The Bible, it really means what it says. வேதம் அர்த்தத்தோடு தான் அதை சொல்லுகிறது. So greater is he that is in me. அவன் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். So don't be talking about how the devil came and destroyed everything. ஆக பிசாசு வந்துட்டான், அழிச்சிட்டான், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. You got to learn the truth in such a way that you do not cooperate with the devil, but you resist the devil and send him out and put him out of your house. பிசாசோட ஒத்துழைக்காமல் அவனை எதிர்த்து நின்று வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடிய அளவுக்கு நீங்கள் காரியங்களை
கற்றுக்கொள்ளுங்கள். How does the devil come? பிசாசு எப்படி He comes வருகிறான்? through wrong thinking, தவறான எண்ணங்கள் மூலமாய் வருகிறான். wrong kind of attitudes, தவறான மனப்பான்மைகள் மூலமாய் wrong வருகிறான். kind of philosophies and attitudes and approaches to life. வாழ்க்கை குறித்த தவறான அணுகுமுறை, தவறான கொள்கைகள், கோட்பாடுகள். That is how he comes in. இப்படி தான் உள்ள வருகிறான். When you set it right, then the devil has no place. அதை சீர்படுத்தும் போது பிசாசுக்கு இடமில்லாமல் போகிறது. What does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? Doesn't say watch out, if the devil comes you can't do anything about it. ஜாக்கிரதையா இருங்க, பிசாசு வந்துட்டானா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு If சொல்லல. the devil comes, cry out to heaven. பிசாசு வந்தானா வானத்தை நோக்கி கூப்பிடுங்கள். It doesn't say that. அப்படி சொல்லல. It says give no place to the devil. என்ன சொல்லுது? பிசாசுக்கு இடம் கொடுக்காதீர்கள். It says resist the devil and he will flee from you. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்போ அவன் உங்கள்ட்ட ஓடி போவான் என்கிறது. Amen. ஆமென். How many of you believe that? எத்தனை பேர் அதை So விசுவாசிக்கிறீர்கள்? don't be talking about how the devil is doing you in and destroying you. ஆகவே எப்படி பிசாசு உங்களை கெடுக்குறான், அழிக்கிறான் அதெல்லாம் பேச வேண்டாம். He cannot do it. அவனால முடியாது. Get your mind and your thoughts and your life right and then everything will be right. உங்களுடைய மனதை, எண்ணங்களை, சிந்தனைகளை சீர்படுத்துங்கள், எல்லாம் சரியாகிவிடும். Get to the word of God and learn the principles of success and the life will be right. தேவனுடைய வார்த்தைக்கு வந்து வாழ்க்கையின் கோட்பாடுகளை கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கை சீர்படும். Let Jesus be your Lord and Master. இயேசுவுடைய ஆண்டவர் எஜமானாய் இருக்கட்டும். Let him rule inside of you first. அவர் முதலாவது உங்களுக்குள்ளே உங்களை ஆளட்டும். Then your home will be like heaven. பிறகு உங்களுடைய குடும்பம் பரலோகம் போல இருக்கும். Amen. ஆமென். Can I hear an amen? ஆமென் கேட்கலாமா? All right. Now, சரி. இப்போது so you can reflect Christ's glory in spite of the husband. ஆகவே கணவன் இல்லை என்றாலும் கிறிஸ்துவின் மகிமையை கூட உங்களால் பிரதிபலிக்க முடியும். In spite of the husband being bad. கணவன் மோசமானவனாய் இருந்தாலும் கூட. And let me tell you this. இதை நான் உங்களுக்கு சொல்லட்டும். When you reflect Christ's glory, the house will be like heaven. கிறிஸ்துவின் மகிமையை நீங்கள் பிரதிபலிக்கும் போது குடும்பம் பரலோகம் போல இருக்கும். Here is a man that is coming in and he doesn't bring any money, gives you only problems. இதனால கையில காசெல்லாம் ஒண்ணும் கொண்டு வரது கிடையாது, ஆனா வரும்போதெல்லாம் பிரச்சனை தான். He's got umpteen number of problems. ஏராளமான பிரச்சனையோடு வர்றாரு. And he comes and he sees a family that is so loving God and serving God and living for God and believing God and in spite of all the trouble they have a great deal of peace and happiness. இவ்வளோ பிரச்சனை மத்தியிலே குடும்பம் தேவனை நேசிக்கிற, தேவனை சேவிக்கிற, சமாதான சந்தோஷம் உள்ள குடும்பமா இருக்கிறவர் காணும்போது that is going to have an impact upon him. அது அவரிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். When you reflect Christ's glory, கிறிஸ்துவின் மகிமையை நீங்கள் பிரதிபலிக்கும் போது your house is going to reflect that glory. உங்களுடைய குடும்பம் அந்த மகிமையை பிரதிபலிக்க Because போகிறது. it's going to be like you. ஏனென்றால் அது உங்களை போல இருக்க போகிறது. And your house in that condition is going to have much to do with how this guy turns out than any other single factor in your life. பிறகு அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தான் உலகத்திலே மற்ற எந்த ஒரு காரியத்தை காட்டிலும் கணவன் மீது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். What is going to change him? எது அவரை மாற்ற போகிறது? The way your house looks. உங்களுடைய குடும்பம் இருக்கிற விதம். The way you make it look. நீங்கள் எப்படி அதை இருக்க வைக்கிறீர்களோ அந்த விதம். The way you operate things. நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்களோ அது. That is the subject matter of 1 Peter chapter 3. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் சொல்லுகிற விஷயமே அதுதான். Against all odds, if you can bring in the presence of Jesus and make your home like heaven. இவ்வளவு பிரச்சனை மத்தியிலே இயேசுவின் பிரசன்னத்தை குடும்பத்திலே கொண்டு வந்து அதை பரலோகம் போல நீங்கள் மாற்றவில்லையானால் that is going to have more impact upon that bad man than anything else. மற்ற எந்த காரியத்தை காட்டிலும் அந்த காரியம் தான் புருஷன் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. The problem is many women just give up. பிரச்சனை என்னன்னா பல பெண்கள் முடியாதுன்னு விட்டுறாங்க. Because the husband has treated them bad and he doesn't take care of them. ஏன்னா கணவன் அவங்கள மோசமா நடத்தி இருக்காரு, குடும்பத்தோட கவனிக்கிறது கிடையாது. So they have a sense of resentment. ஆகவே ஒரு விதமான ஒரு அருவருப்பு, வெறுப்பு அவர்களுக்கு. They say I don't want to do anything. நான் எதையும் செய்ய மாட்டேன். If he is not going to bring money, then I am not going to do anything. அவர் காசு எதுவும் கொண்டு வரலன்னா நான் ஒண்ணும் செய்ய போறது இல்ல. He is not going to போறதில்லை. respect me, then I am not going to be the wife that he wants me to be. அவர் என்ன மதிக்கலன்னு சொன்னா பிறகு எப்படிப்பட்ட மனைவியா நான் இருக்கணும்னு எதிர்பார்க்கறாரோ அப்படி நான் இருக்க மாட்டேன். So they neglect the home and let the home go to ruin. ஆக குடும்பத்தை இப்படியே விட்டு விடுகிறார்கள், கவனிக்காமல் குடும்பம் கெட்டு போகிறது. And sometimes they are believers. சில சமயத்துல அவங்க விசுவாசிகளா இருக்காங்க. But they just don't know how to handle this ஆனா difficulty. இந்த கஷ்டத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. They have not heard this type of preaching maybe. இப்படிப்பட்ட பிரசங்கத்தை ஒருவேளை கேட்காம இருக்கலாம். So they just don't know how to handle this difficulty and crisis. ஆக இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை, போராட்டத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. So they react naturally as any other man will or woman will act. ஆகவே இயற்கையா மற்ற ஆண்கள் பெண்கள் எப்படி நடந்துப்பாங்களோ அதே
அதே போல இவங்களும் நடந்துக்கிறாங்க. So they also react in a negative way. ஆகவே இவர்களும் பிற்போக்கான விதத்தில் நடந்து கொள்கிறார்கள். So they leave the house. வீட்டை விட்டுறாங்க. They're always in fasting prayer meeting. எப்போதும் உபவாச கூட்டத்திலே இருக்கிறாங்க. Because they don't like to see the house. ஏன்னா வீட்டுக்கு வரவே பிடிக்கல. House is a bad place. வீடு அவங்களுக்கு மோசமான இடம். Church is a wonderful place. சபை அருமையான இடம். There is a new preacher coming. புது பிரசங்கியார் வந்திருக்கிறார். Special preacher. விசேஷ பிரசங்கியார். Someone is going to come and sing. யாரோ வந்து பாட போறாங்க. There's going to be a lot of prayer. நிறைய ஜெபம் இருக்க போகுது. And they said they're going to pray for the husbands especially. சொல்லி இருக்காங்க குறிப்பா கணவன்மார்களுக்காக ஜெபிக்க போறோம்னு. So let's go attend that meeting. சரி அந்த கூட்டத்துக்கு And போகலாம். if you ask them, they'll tell you, I have no peace, brother. In the home there is no peace. That's why I leave the home and I am always in the church. கேட்டு பாருங்க குடும்பத்துல நிம்மதியே இல்ல பிரதர். அவன் தான் வீட்டை விட்டுட்டு நான் சபையிலேயே இருக்கிறப்ப பார்த்தா. You see the home, it will be like hell. குடும்பத்தை பாருங்க நரகம் போல இருக்கும். Partly because the man is bad. ஏன்னா அதுல Man is bad. ஆம்பளை மோசமானவன் அதனால ஓரளவு அப்படி. அது ஓரளவுக்கு அப்படி. Mostly because this woman is neglected. ஆனா பெரும்பாலும் ஸ்திரீயானவள் வீட்டை கவனிக்காததான் அப்படி. Because she has also neglected the house, she has not taken it up on herself to do what she must do. The home look like that. ஏன்னா இவ்வளவு கவனிக்காம குடும்பம் எப்படி இருக்கணுமோ அதுக்கு என்ன செய்ய வேணுமோ அதை செய்யாம அப்படியே விட்டுட்டனால தான் குடும்பம் அப்படி இருக்கு. So there's no one to clean up the place. ஆகவே வீட்டை சுத்தம் பண்ணலாம் யாரும் கிடையாது. No one to take care of the children. பிள்ளைகளை கவனிக்க யாரும் கிடையாது. No one to cook a decent meal. ஒரு நல்ல சாப்பாடு சமைக்க ஆள் கிடையாது. No one to take care of the normal responsibilities. வழக்கமான பொறுப்புகளை கவனிக்க யாரும் இல்ல. You ask them, she says, tell him. கேளுங்க இந்த அம்மா சொல்லுவாங்க அவர்கிட்ட சொல்லுங்க. You ask him, he says, tell her to stay home and make the food first. அவரே கேட்டா வீட்ல தங்கி இருந்து முதல்ல சாப்பாடு ஒழுங்கா செய்ய சொல்லுங்கன்னுவாரு. And you can never solve their problem. You can keep them both in and try to solve it. You'll never solve it. இவங்க ரெண்டு பேரை உட்கார வச்சு பிரச்சனை தீர்க்க பார்த்தாலும் முடியாது. I never try to do it. நான் அப்படி செய்ய முயற்சிப்பதே கிடையாது. That is why this is the best way to come here and listen. ஆகவே இது சிறந்த வழி. இங்க வந்து உட்கார்ந்து கேளுங்க. Because here we are dealing with all these things. ஏன்னா இங்க தான் இந்த எல்லா பிரச்சனைகளையும் பேசுகிறோம். So the Bible puts the responsibility of what the home is going to look like and the potential to make the home look like heaven. The responsibility is placed by the word of God upon the woman. When the Bible says, wives, guide, rule and dictate things in your home. மனைவிகளே உங்கள் குடும்பத்தை நீங்கள் வழிநடத்துங்கள் ஆளுங்கள் என்று வேதம் சொல்லும்போது ஒரு குடும்பம் பரலோகம் போல இருக்க வேண்டுமானால் அதை அப்படி ஆக்கக்கூடிய ஒரு பொறுப்பு மனைவிக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றுதான் வேதம் சொல்கிறது. God says you do it. தேவன் சொல்றார் நீ செய்யத. Amen. Amen. Wives, you do it. மனைவிகளே நீங்கள் செய்யுங்கள். Women, you do it. பெண்களே நீங்கள் செய்யுங்கள். Guide the house. குடும்பத்தை நடத்தி செல்லுங்கள். Don't say I'm powerless. எனக்கு வல்லமையே கிடையாதுன்னு சொல்லாதீங்க. The word there is that you are a despot. You are a dictator really. இங்க என்ன வார்த்தைனா சர்வாதிகாரி அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. Don't say oh he's a bad man brother and I'm powerless and I'm weak. அவர் ரொம்ப மோசமானவருங்க எனக்கு வல்லமையே கிடையாது நான் பலவீனமானவன் சொல்லாதீங்க. No, the Bible says that you are a despot, you are a dictator, you are a ruler and the house is going to look only like what you are like. வேதம் என்ன சொல்லுது நீங்கள் ஆளக்கூடியவர்கள் சர்வாதிகாரம் உங்க கையில இருக்கு நீங்க எப்படியோ அப்படிதான் உங்க குடும்பம் இருக்கும். Hello. Are you there? இருக்கீங்களா? All the women say with me. எல்லா பெண்கள் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. I'm a dictator. நான் சர்வாதிகாரி. நான் ஆளுகிறவன். I dictate how my home is going to look like. என்னுடைய குடும்பம் எப்படி இருக்க போகுது என்பதை நான் தான் ஆள போகிறேன். See your power. உங்களுடைய வல்லமையை பாருங்க. See, don't see yourself as powerless. ஆயே வல்லமையே இல்லாதவன் அப்படி நினைக்க வேண்டாம். Don't feel like powerless. வல்லமை அற்றவன் நினைக்க வேண்டாம். You are the most powerful person in your house. உங்க குடும்பத்துல நீங்க தான் மிகவும் வல்லமை உள்ளவர்கள். The whole home is going to look like you. முழு குடும்பமும் உங்களை போல தான் இருக்க போகிறது. All looking towards you to get your light. உங்களுடைய வெளிச்சத்தை பெற எல்லாரும் உங்களை தான் பார்க்க போறாங்க. Amen. Amen. That is why since the wife is going to dictate how the home is going to look like, 1 Peter chapter 3 says, concentrate on your hidden person of the heart, on that incorruptible beauty of a gentle and quiet spirit, and not on just outward decorations and makeup and all that. மனைவி எப்படியோ அப்படிதான் குடும்பம் இருக்கும் என்கிறதுனால தான் வேதம் இங்க என்ன சொல்கிறது அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணத்தை நாடுங்கள் என்று சொல்கிறது. But women do exactly the opposite. ஆனா பெண்கள் நேர் எதிரா செய்றாங்க. They take hours just to doing the hair, மயிரை பின்னுறதுக்கே மணிக்கணக்கா ஆகுது. You see them in the morning and say bye and come home in the afternoon, they're still doing it. காலையில பாய் சொல்லிட்டு போயிட்டு மதியானம் வந்தா இன்னமும் அலங்காரம் தான் முடிய பின்னிட்டு இருக்காங்க. I know some men also do it. சில ஆண்கள் அப்படிதான் செய்றாங்க தெரியும் எனக்கு. But what I'm saying is
Sometimes, the women have not understood what the Bible is saying. என்ன சொல்ல வரேன்னா சில பெண்களுக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னு புரியல பாருங்க என்னமோ. They do their hair and they do their face and they do their everything and then everything else goes wrong. முடி அலங்கரிக்கறாங்க, முகத்தை அலங்கரிக்கறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா பார்த்தா எல்லாமே ஏடாவடமா போகுது. By the night they are crying. ராத்திரியானா உட்கார்ந்து அழுவுறது. All the mascara flowing down their cheeks. போட்டுற மேக்கப்லாம் அப்படியே வழிஞ்சு கொட்டுது. All morning you try to put it on and make it look so good. காலையெல்லாம் அதே போட்டு நல்லா இருக்க பாக்குறீங்க. But the man comes in the evening, he ruins your whole show. ஆனா சாயங்காலம் வருகிற புருஷன் எல்லாத்தையும் கெடுக்குறான். That's why the Bible says, ஆகவே தான் வேதம் சொல்லுது, instead of spending so much time on this, spend so much time on the hidden personality, in developing a quiet and a gentle spirit which is precious in the sight of God. இதுல அதிக நேரத்தை செலவழிப்பதை விட தேவனுக்கு முன்பாய் வெளியேறப்பட்டதா இருக்கிற உள்ளத்துல மறைந்து இருக்க அந்த குணம் இருக்குது, சாந்தமும் அமைதியுள்ள ஆவி, அதை அலங்கரிக்க அதிக நேரம் செலவிடுங்கள். Why? ஏன்? Because if you just do this makeup and this hair and all that, he comes and ruins everything. ஏன்னா இந்த மேக்கப்லாம் நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா புருஷன் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறான். Then you are crying. உங்களை அழ வச்சி. But if you concentrate on the inside and develop a good quality, உள்ளே நீங்கள் கவனம் செலுத்தி இதை நீங்கள் விருத்தி செய்தால், then no matter how bad he is, there is a power of the Holy Spirit working to transform that man and literally change that man. பிறகு அவன் எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் கூட பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்குள்ள இருந்து கொண்டு அவனை எழுத்தின்படியே மாற்றுகிறது. Hello? Which one you want? எது உங்களுக்கு வேணும்? You want just the makeup and a nice hair? வெறும் மேக்கப் நல்ல முடி அலங்காரமா? Or do you want a power to change him? அல்லது அவரை மாற்றக்கூடிய வல்லமை வேண்டுமா? Do you want to see the power of God in your home changing and transforming? தேவனுடைய வல்லமை உங்கள் குடும்பத்திலே எல்லாரையும் மாற்றுவதை காண வேண்டுமா? See, that is why concentration upon spiritual qualities and inner qualities is precious in the sight of God. ஆகவே தேவனுடைய பார்வையிலே இந்த ஆவிக்குரிய குணலட்சணங்கள் எல்லாம் மிகவும் விலையேறப்பட்டதா இருக்கிறது. This is not precious. இதெல்லாம் ரொம்ப விலையேறப்பட்டது இல்ல. If you have a little money, you can go get it. கொஞ்சம் காசு இருந்தா போதும், போய் வாங்கிட்டு வந்துடலாம். There's all these beauty shops, they'll do it for you. நிறைய அந்த பியூட்டி ஷாப்லாம் இருக்கு, போனா செய்வாங்க. But this one you can't get anywhere. ஆனா இதை எங்கேயும் பெற முடியாது. This takes more time. இதுக்கு அதிக நேரம் எடுக்கிறது. For this you need to really make an effort and really be serious about it. இதற்கு தான் நீங்கள் அதிக முயற்சி, அதிக பிரயாசம் எடுக்க வேண்டும். What is this? இது என்ன? This is the hidden person. இதுதான் மறைந்து இருக்கிற குணம். The person that you cannot see. நீங்கள் காண முடியாத குணம். See, you are a person that lives on the inside of your body. பாருங்கள், நீங்கள் ஒரு ஆள், நீங்கள் உங்கள் சரீரத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You are not the body. நீங்கள் வெறும் சரீரம் அல்ல. You are living inside that body. சரீரத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். We take care of the body so much but neglect the real person inside. நாம் சரீரத்தை நல்லா கவனித்துக் கொண்டு உள்ளே இருக்க ஆளை விட்டு விடுகிறோம். It's like painting the house but the person inside is looking like, dirt. இது எப்படி இருக்குன்னு சொன்னா வீட்டை வெளியே பெயிண்ட் அடிச்சிரோம், உள்ள இருக்கிற ஆள் வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கிற அது போல இருக்கு. It's important to paint the house but it is much more important, 1,000 times more important to make sure that the person living inside the house is happy and well. வீட்டை பெயிண்ட் அடிக்கிறது முக்கியம் தான், ஆனா அதை விட 1000 மடங்கு எது முக்கியம்னா உள்ள இருக்கிற ஆள் சந்தோஷமா சமாதானமா இருக்கணும். அதுதான். பெயிண்ட் அடிக்காதீங்கன்னு சொல்ல நான். I don't say don't paint. பெயிண்ட் அடிக்காதீங்கன்னு சொல்லல. அடிச்சிங்க வேணா லேசா. But don't make your life just painting. ஆனா வாழ்க்கையே பெயிண்டிங் ஆயிட கூடாது. No. வேண்டாம். God says concentrate on this inner personality. உள்ளான குணம் இருக்கு, அதுல கவனம் செலுத்து. Because this has much more power. ஏனா இதுல தான் அதிக வல்லமை இருக்கு. Just think about that. கொஞ்சம் அத பத்தி யோசித்து பாருங்க. Are you spending time developing the inner person? உள்ளான மனுஷனை விருத்தி செய்யறதுல நேரத்தை செலவிடுறீங்களா? You see, I don't preach against clothes, wearing what kind of clothes and makeup and all. I don't preach on that. இந்த மேக்கப் போட கூடாது, இந்த மாதிரி துணி எல்லாம் போட கூடாது, இத பத்தி எல்லாம் பேசுவதே கிடையாது. Because as a man I know that it will be horrible to look at people without that sometimes. ஏனா ஒரு ஆம்பளையாக எனக்கு தெரியுது சார், மேக்கப் இல்லாம ஆட்களை பாக்குறது கோரமா இருக்கும். சில நேரத்துல தயவு செய்து போடுங்கன்னு சொல்லலாம்னு கூட இருக்கு. From a man's perspective. ஒரு ஆணுடைய கண்ணோட்டத்திலிருந்து சொல்றேன் நான் இதெல்லாம். So I don't preach like that. ஆகவே நான் அப்படி எல்லாம் பிரசங்கிக்கிறது கிடையாது. But I certainly do preach on the hidden person and the importance of this inner man. ஆனா அந்த மறைந்து இருக்கிற குணம் இருக்குது, உள்ளான மனுஷன், அவனை குறித்து நிச்சயமா நான் பேசுறேன். Amen. Amen. You cannot afford to neglect this because then you are neglecting your very life and your happiness.
இதை நீங்கள் விட்டுவிட முடியாது. புறக்கணிக்க முடியாது. புறக்கணிக்க முடியாது. அப்படி புறக்கணித்தால் உங்களுடைய வாழ்க்கையுடைய சந்தோஷத்தையே நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். I don't want to forsake my happiness. என்னுடைய சந்தோஷத்தை நான் புறக்கணிக்க விரும்பல. What's the use of you making a whole lot of money and having so much education and looking so good and go to the best beauty parlor and make you up so well, but you're not happy? ஏராளமா பணம் சம்பாதிச்சிட்டு வாழ்க்கையில மற்ற காரியங்கள் நல்லா இருந்து நல்ல பெரிய வீடு இருந்து ஆனா சந்தோஷம் இல்லைன்னு சொன்னா அப்புறம் என்ன இருக்கு? You have nothing. ஒண்ணுமே இல்ல. Amen. Amen. Concentrate on this. இதிலே கவனம் செலுத்துங்கள். Because this is the thing that is going to bring about a difference. ஏனென்றால் இதுதான் வித்தியாசத்தை உண்டாக்க போகிறது. All right. சரி. Now let's talk a little bit about the man. Is it all right? சரி. இப்போ ஆண்களை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். Now all the ladies are relaxing, sitting up. He's shooting on us. Now he's going to stop and get to the other side now. நம்மள பத்தி பேசினாரு, இப்போ இன்னொரு பக்கம் போறாருன்னு கொஞ்சம் தெம்பா இருக்காங்க பெண்கள்லாம். You see? That's why all the time men and women must come. ஆகவே தான் எப்போதுமே ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் வரணும். You know, because then you won't understand otherwise. இல்லாட்டி புரியாது. All right. சரி. If the wife in Ephesians chapter 5, turn to Ephesians chapter 5. எபேசியர் 5 அதிகாரம் போவோம். If the wife is supposed to be like the church in submitting herself to the husband, கணவனுக்கு மனைவி தன்னை கீழ்ப்படுத்துவதிலே சபையை போல இருக்க வேண்டும் என்றால் Ephesians 5 tells that. எபேசியர் 5 அதிகாரம் அப்படி சொல்லுகிறது. The wife is to submit to the husband just like the church submits to Christ. எப்படி சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதோ அதே போல மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். In that case, how does the husband behave? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கணவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? Listen to this. இதை கவனிங்க. Verse 25. 25. Husbands, love your wives just as Christ also loved the church and gave himself for her. புருஷர்களே உங்கள் மனைவியிலே அன்பு கூருங்கள், அப்படியே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து அதற்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார். See, wife follows the example of the church in submitting to the Lord. The husband must follow the example of the Lord in loving the church, loving the wife. கணவனுக்கு கீழ்ப்படிவதிலே மனைவி, loving the church, yeah. கணவனுக்கு கீழ்ப்படிவதிலே மனைவியானவள் சபையினுடைய மாதிரியை பின்பற்றுகிறாள். அதே போல மனைவியில் அன்பு கூறுவதிலே புருஷனானவன் கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்ற வேண்டும். The way Christ loves the church, the husband must love the wife. எப்படி கிறிஸ்து சபையில் அன்பு கூறுகிறாரோ அதே போல கணவன் மனைவியில் அன்பு கூற வேண்டும். Listen to this. Husbands, love your wives just as Christ also loved the church and gave himself for her, that he might sanctify and cleanse her with the washing of water by the word, that he might present her to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that she should be holy and without blemish. புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூருங்கள், அப்படியே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். So husbands ought to love their own wives as their own bodies. He who loves his wife loves himself. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். But no one ever hated his own flesh, but nourishes and cherishes it, just as the Lord does the church. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். Go on to verse 33. அப்படியே 33 வரைக்கும் போகலாம். Nevertheless, let each one of you in particular so love his own wife as himself. Let the wife see that she respects her husband. 33 எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். 5 times in the New Testament the Bible tells the husband to love his wife. 5 முறை புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுகிறது புருஷன் மனைவியை அன்பு கூற வேண்டும் என்று. Now I'm saying this because people want to know who should love first. ஏன் நான் சொல்றேன்னா மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, யார் முதலாவது அன்பு கூறணும்னு. There is always a question, who must love first, brother? எப்போதும் ஒரு கேள்வி, யார் முதலாவது அன்பு கூற வேணும்? Well, the Bible tells 5 times in the New Testament the husband is told to love his wife. புதிய ஏற்பாட்டில் 5 முறை வேதம் சொல்லுது கணவன் மனைவியிலே அன்பு கூற வேண்டும். And the kind of word that is used for love is the word agape. இங்கே அன்புக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை அகாபே என்பது. Now agape is not the only Greek word for love. அன்பை குறிக்கிற ஒரே கிரேக்க வார்த்தை அகாபே மட்டும் என்று கிடையாது. Greek language is a rich language. It has many words for the same thing. கிரேக்க வார்த்தையிலே ஒரே காரியத்தை குறிப்பதற்கு பல வார்த்தைகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட மொழி அது. With slight differences. ஆனா ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் அர்த்தம் மாறுபடுகிறது. So for love they have 4 different words. ஆகவே அன்பை குறிக்கும்படி 4 வெவ்வேறு வார்த்தைகள் உண்டு.
Now, the agape is one of the words. அதுல ஒன்றுதான் இந்த அகாப்பே என்ற வார்த்தை. What does agape mean? அகாப்பே என்றால் என்ன? Divine love. தெய்வீகமான அன்பு. Divine love. தெய்வீகமான அன்பு. Now, what is divine love? தெய்வீக அன்பு என்றால் என்ன? It is the love with which God himself loves. தேவனே அன்பு கூறுகிறாரே அந்த வகையான அன்பு அது. It is the kind of love that God himself has. தேவனிடத்திலே காணப்படுகிற அன்பு அது. It is a love that comes from God. இந்த அன்பு தேவனிடத்திலிருந்து வருகிற அன்பு. That is why I believe that successful marriage has a lot to do with operating in divine love. ஆகவேதான் குடும்பங்கள் வெற்றிகரமாக இருக்க வேண்டும், திருமணங்கள் வெற்றிகரமாக இருக்க வேண்டுமானால் அன்பிலே செயல்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன். With divine love. தெய்வீக அன்போடு கூட. Now we have normal love, we have a love between a husband and wife. பாருங்க, வழக்கமா நம்மகிட்ட அன்பு இருக்கு, கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அன்பு. That the Greek language has one word for it. அதை குறிக்கும்படி கிரேக்க மொழியில ஒரு வார்த்தை இருக்கு. There is love between parents and children. பிறகு பெற்றோர் பிள்ளைகளிடையே ஒரு அன்பு இருக்கு. Family. குடும்ப அன்பு. There is another word for it. அதை குறிக்கும்படி இன்னொரு கிரேக்க வார்த்தை இருக்கு. And there is a love between friends. பிறகு நண்பர்களுக்கிடையே உள்ள அன்பு. There is yet another word for that in the Greek language. அதை குறிக்கும்படி கிரேக்க மொழியில இன்னொரு வார்த்தை இருக்கு. But this word agape is very special. ஆனா அந்த அகாப்பே என்ற வார்த்தை ரொம்ப விசேஷமானது. Because those other three words talk about other loves, but they cannot really there is nothing to talk about love like this. That is why they have got yet another word called agape. அந்த மூன்று வார்த்தைகளும் ஒவ்வொரு வகையான அன்பை குறித்து பேசுகிறது. ஆனால் தெய்வீக அன்பை குறிக்கும்படி எந்த வார்த்தை இல்லனால agape என்ற வார்த்தை இருக்கிறது. Now you got to take this agape love and put it in all other three loves. இந்த agape அன்பை எடுத்து மற்ற மூன்று அன்புகளிலும் நாம் போட வேண்டும். Because all other three loves are loves that fail. ஏனென்றால் மற்ற மூன்று அன்புகளும் ஒழிந்து போகிற அன்புகள். But agape love, the Bible says in 1 Corinthians chapter 13 verse 8, it says love never fails. ஆனா 1 கொரிந்தியர் 13:8 இந்த அகாப்பே அன்பை குறித்து வேதம் சொல்லும்போது அன்பு ஒரு காலம் ஒழியாது என்கிறது. But love failures. ஆனா உங்களுக்கு தெரியுது அன்பெல்லாம் ஒழிந்து போகிறது. But that is not agape love. ஆனா அது அகாப்பே அன்பு கிடையாது. When the Bible says love never fails, it says agape kind of love never fails. அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று வேதம் சொல்லும்போது இந்த அகாப்பே வகையான அன்பு ஒழியாது என்று தான் சொல்லுகிறது. Divine love never fails. தெய்வீக அன்பு ஒரு காலம் ஒழியாது. Love in the family fails. குடும்பத்தில அன்பு ஒழிந்து போகிறது. So that you start fighting all of a sudden. ஆகவேதான் திடீர்னு சண்டை உண்டாகுது. Love in marriage fails. திருமண அன்பு தோல்வி அடைகிறது. Between husband and wife. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே. That's why you have divorces. ஆகவேதான் விவாகரத்துகள் நடக்கிறது. Love between friends fail. நண்பர்களுக்கு இடையே உள்ள அன்பு முறிகிறது. But divine love never fails. ஆனால் தெய்வீக அன்பு ஒரு காலம் ஒழிவதில்லை. What the world needs today is divine love. இன்றைக்கு உலகத்துக்கு தேவை தெய்வீக அன்பு. Because they have family love, but they need divine love so that it can become, the family love can become unfailing love. ஏன்னா குடும்பத்திலே ஏற்கனவே அன்பு இருக்கிறது, ஆனால் அந்த அன்பு ஒழியாமல் இருக்க வேண்டுமானால் அந்த தெய்வீக அன்பு அங்கே தேவை. There is love between husband and wife, but in order for it to become unfailing love, divine love must come in. கணவன் மனைவிக்கிடையே அன்பு இருக்கு, ஆனால் அந்த அன்பு ஒழியக்கூடாது என்றால் தெய்வீக அன்பு அங்கே இருக்க வேண்டும். So divine love is God's love. ஆகவே தெய்வீக அன்பு என்பது தேவனுடைய அன்பு. The kind of love that God himself has. தேவனிடத்தில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அன்பு அது. All right, but what is the nature of that love? அந்த அன்பினுடைய தன்மை தான் என்ன? What kind of love is it? அது எப்படிப்பட்ட ஒரு அன்பு? In what way is it different from the other love? எந்த விதத்திலே அது மற்ற அன்புகளை விட வித்தியாசமானது? All other loves have a problem. மற்ற எல்லா அன்புகளிலும் பிரச்சனை இருக்கு. Since the fall of man, it's all become selfish love. மனுஷன் பாவத்தில் விழுந்தது முதற்கொண்டு எல்லாமே சுயநலம் உள்ளதா இருக்கு. It says, I love her because of this. என்ன சொல்லுது? அவ அப்படி இருக்கிறதுனால நான் அன்பு கூர்றேன். She says, I love him because of this. இவங்க என்ன சொல்றாங்க? அவர் அப்படி இருக்கிறதுனால நான் அவர் மேல அன்பா இருக்கேன். Doesn't he look good? That's why I love him. பார்க்க அழகா இருக்கா இல்லையா? ஆகவே தான் அன்பு காட்டுறேன். Or some reason is there. அல்லது ஏதோ ஒரு காரணம். You have something that you want to get from that person, that's why you love. அந்த ஆள் கிட்ட இருந்து ஏதோ ஒன்று உங்களுக்கு வேணும், ஆகவே அன்பு காட்டுகிறீர்கள். That is the basic selfishness that is in this society among human beings that makes the world a very unhappy world. மனிதர் மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு சுயநலம் இருக்கிறபடியால தான் உலகம் சந்தோஷம் இல்லாத ஒரு இடமா இருக்கு. They love, but they love with a selfish love. அன்பு காட்டுறாங்க, ஆனா ஒரு சுயநலத்தோடு கூட இருக்கு அந்த அன்பு. Basic nature of human love is its selfishness. மனுஷனுடைய அன்புக்கு அடிப்படையே சுயநலமா இருக்கு இப்போ. That is why in every home there is tears. ஆகவே தான் ஒவ்வொரு வீட்டிலும் கண்ணீர். That is why marriages fail. ஆகவே தான் திருமணங்கள் தோல்வி அடைகிறது. That's why there is tremendous unhappiness and hatred. ஆகவே தான் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை, எல்லா இடத்திலும் பகை. Because the basic nature of human love is selfishness. ஏன்னா மனுஷ அன்பினுடைய அடிப்படை தன்மையே சுயநலம். The basic nature of divine love
ஆனால் தெய்வீக அன்பின் அடிப்படை என்ன தெரியுமா? Is that it loves first. அது முந்தி அன்பு கூறுகிறது. Hello. He loved us first, the Bible says. வேதம் சொல்லுது அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தார். Did you and I get together and have a fasting and prayer for Jesus to come and die for us? நீங்கள் நானும் ஒன்று கூடி வந்து உபவாசம் இருந்து இயேசு நமக்காக மரிக்கணும்னு ஜெபம் பண்ணோமா? Did we cry out to the Lord and say, Lord, we need a savior very badly. Please come down from heaven and save us by your mercy? நாம அழுது ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை, அவர் இறங்கி வந்து எங்களை காப்பாற்றும் அப்படினு. Is that why he came? அப்ப அதுக்காக தான் அப்படி சொல்லி தான வந்தார் அவர். Is that why he died? அதுக்காக தான மரித்தார். No. He beat us all. Before the foundation of the world, God has envisioned sending Jesus as the Lamb of God to die for us. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்ம எல்லாருக்காக மரிப்பதற்காக அவரை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை தேவன் கண்டுவிட்டார். God has already planned to send him. தேவன் அவரை அனுப்ப ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார். Before the world was made. உலகம் உண்டாக்கப்படும் முன்னர் God always beats us in everything. தேவன் எல்லாத்திலும் நம்ம தோற்கடிச்சிராரு. He has beat us in love. அன்பிலும் தோற்கடித்து விட்டார். Before we ever began to love him, began to know him, he has loved us. நாம் அவரில் அன்பு கூற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நம்மில் அன்பு கூர்ந்து விட்டார். He has loved me before I was formed in my mother's womb. நான் என் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னரே என்னில் அன்பு கூர்ந்து விட்டார். He has loved me even before the first man was ever made. முதல் மனுஷன் உண்டாக்கப்படும் முன்னரே என்னில் அன்பு கூர்ந்து விட்டார். Look at God's love, my friend. தேவனுடைய அன்பை கவனியுங்கள் நண்பர்களே. The Christian faith is based on this. கிறிஸ்தவ விசுவாசம் இதன் அடிப்படையில் இருக்கிறது. The Christian faith is so special and so amazing because when you come into this, you experience this divine flow of love in your life. கிறிஸ்தவ விசுவாசம் மிகவும் ஆச்சரியமானது. ஏனென்றால் இதற்குள்ளே நீங்கள் வரும்போது தேவனுடைய தெய்வீக அன்பை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். You experience something that you never experienced in the world. உலகத்தில் இதுவரை அனுபவித்திராத ஒன்றை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். Something that you've never experienced with your husband, with your children, with your family, with your society. You begin to experience in your contact with Christ something so totally new and so totally உங்களுடைய amazing. கணவனிடத்திலே, குடும்பத்திலே, பிள்ளைகளிடத்திலே, சமுதாயத்திலே அனுபவிக்காத ஒன்று, முற்றிலும் புதிய ஒன்றை கிறிஸ்துவிடம் வரும்போது நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். What is it? அது என்ன? That is the love of God. அதுதான் தேவனுடைய அன்பு. If a person is touched by the love of God, he is never the ஒரு same. மனுஷன் தேவனுடைய அன்பினாலே தொடப்பட்டான் என்றால் அவன் பழையவனாய் இருக்க முடியாது. Have you been touched by the love of God? தேவ அன்பினாலே தொடப்பட்டு இருக்கிறீர்களா? You'll be a new person, my friend. நீங்கள் புதிய ஆளாய் இருப்பீர்கள். This is the thing that makes the Christian faith so special. இதுதான் கிறிஸ்தவ விசுவாசத்தை The விசேஷமானதாக்குகிறது. experience of God's love. தேவனுடைய அன்பை குறித்த ஒரு அனுபவம். To know that there is someone who loves me no matter what. என்னானாலும் சரி என்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்று அறிந்திருப்பது. Someone who loves me more than anybody loving me. மற்ற யாரை காட்டிலும் என்னை அதிகமாய் அன்பு கூறக்கூடிய ஒருவர். Someone who will never stop loving me. என்னில் அன்பு கூறுவதை நிறுத்தாத ஒருவர். Someone who loves me so much that he will give his life for me. தம்முடைய உயிரை எனக்காய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னை அன்பு கூறுகிறவர். That's divine love. அதுதான் தெய்வீக அன்பு. But the point is, ஆனா விஷயம் he என்ன? loves first. அவர் முதலாவது அன்பு கூறுகிறார். That same word, agape love, that word for love which loves first is used when the husbands are told to love their wife. முதலாவது அன்பு கூறுகிற அன்பு, அந்த அகாப்பி அன்பு இருக்கிறதே அதே வார்த்தை தான் புருஷர்களே மனைவியில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லும்போது பயன்படுத்தப்படுகிறது. Are you there? இருக்கீங்களா? So that means ஆகவே என்ன அர்த்தம்? husbands have the love of God. Don't expect her to love you. Love her first. புருஷர்களே தேவனுடைய அன்பை கொண்டிருங்கள், மனைவி அன்பு கூறுன்னு எதிர்பார்க்க வேண்டாம், நீங்க முதலாவது அன்பு கூறுங்கள் என்று சொல்கிறது. Love her even if she doesn't submit. அவள் கீழ்ப்படியவில்லை என்றாலும் அன்பு கூறுங்கள். Now we are coming to the point. இப்பதான் பாயிண்ட்டுக்கே வரோம். Love her no matter what. என்னானாலும் சரி அன்பு கூறுங்கள். Love her no matter what she does and what she is. என்ன செய்தாலும் எப்படி இருந்தாலும் அன்பு கூறுங்கள். How much trouble she gives. எவ்வளவுதான் தொல்லை கொடுத்தாலும். You know, every one of us have to learn it sometime or other. You and I, everybody has to learn. எல்லாரும் கற்றுக்கணும். நீங்க நான் எல்லாருமே கற்றுக்கொள்ளணும் இதை. It's amazing that sometimes people never learn it and live in hell and die. பாருங்க சில சமயம் மக்கள் தான் கற்றுக்கொள்ளாம அப்படியே உலகத்துல நரகத்துல வாழ்ந்து செத்து பரலோகம் போறாங்க. I used to know a dear man of God, really a nice person. பாருங்க எனக்கு ஒரு அருமையான தேவ மனுஷன் தெரியும், ரொம்ப நல்லவர். I went and preached when I first came back and started ministry. He invited me to preach in his church. He's from another town. பாருங்க நான் இந்தியால முதல் முறை பிரசங்கம் பண்ண வந்தப்போ அவர் இன்னொரு ஊர்ல இருக்காரு, அங்க போய் பிரசங்கம் பண்ணி இருக்கேன் நான். He knows me from the time I was little. என்ன சின்ன வயசுல இருந்தே அவர் எனக்கு தெரியும். Very effective in winning souls and very effective in everything. ஆத்தும ஆதாயத்துல மற்ற காரியங்கள்ல ரொம்ப பிரயோஜனமா இருப்பார். A wonderful church and a very respectable person. அருமையான சபை வைத்திருந்தார், ரொம்ப மதிப்புக்குரியவர்.
You know, but it's amazing to me. Every time I see him, after I grew up and I used to meet him and say, Pastor, how are you? நான் வளர்ந்த பிறகு அவரை பார்க்கும்போதெல்லாம் பாஸ்டர் எப்படி இருக்கீங்க அதெல்லாம் He'll கேட்பேன். always say, என்ன தம்பி ஒரு பிசாச கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். He'll literally say that. இதே தான் சொல்லுவார் பாருங்க. I'm not exaggerating. நான் மிகப்படுத்தி எல்லாம் சொல்லல. A very good man, I respect him very much, but that's the thing, he had a problem with his wife and he just did not know what to do with it. ரொம்ப நல்ல மனுஷன், மதிப்புக்குரியவர். ஆனா மனைவி கிட்ட பிரச்சனை, என்ன பண்றதுன்னே தெரியல அவருக்கு. Never resolved it all his life. வாழ்நாளெல்லாம் பிரச்சனை தீர்க்கவே இல்ல அவர். Every day 10 people come and for 10 people will say that devil is there. ஒவ்வொரு நாளும் 10 பேர் வரோம், 10 பேர்கிட்டயும் பிசாசு இருக்குதுன்னு வர. Say அங்க போய் பேசலாம்ப்பா, இங்க இந்த பிசாசு இருக்குது அங்க வா. This is the way I used to feel so bad, பாருங்க, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அதை கேட்கும்போது. But he's a great man, but never learned these simple principles. பெரிய ஒரு மனுஷன் தான், ஆனா அந்த எளிமையான கோட்பாடுகள் எல்லாம் கற்றுக்கொள்ளவே இல்லை. So don't take these things for granted. ஆகவே இதெல்லாம் சும்மா லேசா நினைச்சிராதீங்க. This will help you solve your problems. இது உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க உதவும். Like I said, many people live in hell literally as believers and then go to heaven. நான் சொன்னேன் இல்லையா, பல விசுவாசிகள் எழுத்தின்படியே நரகத்துல வாழ்ந்து கொண்டு சேர்த்து பரலோகம் போறாங்க. You've already lived in hell. ஏற்கனவே நரகத்துல வாழ்ந்தாச்சு. God doesn't want you to live in hell. ஆனா நரகத்துல நீங்க வாழணும்னு தேவன் விரும்புறது இல்ல. God wants you to live in an atmosphere of divine love. தெய்வீக அன்பு இருக்கும் சூழ்நிலையிலே நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Sure, in families and relationships there are difficulties and it's all love difficulties. நிச்சயமா குடும்பங்களிலே உறவுகளிலே கஷ்டங்கள் இருக்கு, எல்லாமே இந்த அன்பின் கஷ்டங்கள் தான். Because not because of divine love, it is because of human love which is selfish, there is difficulty. தெய்வீக அன்பினால கிடையாது, மனுஷிக அன்பு, அது சுயநலம் உள்ளது, அதனால தான் கஷ்டம். That's the problem. அதான் பிரச்சனையே. But then we must bring in the divine love. ஆனால் நாம் அங்கே தெய்வீக அன்பை கொண்டு வர வேண்டும். In this the Bible says the husband must take the lead. இதுல தான் வேதம் சொல்றது முதலாவது கணவன் அன்பு காட்ட வேண்டும். 4 times here in Ephesians 5 the husbands are told to love. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 4 முறை புருஷன் அன்பு கூற வேண்டும்னு வேதம் சொல்லுது. This passage I read. நான் வாசித்த பகுதியில. In Colossians chapter 1 we are told one more time that the husbands must love. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல மீண்டும் ஒரு முறை புருஷன் அன்பு கூற வேண்டும்னு சொல்லுது. And all these 5 mentions in the New Testament, it is agape. The word agape is used, meaning divine love, and the love that love first time. Love that love first is the love that the husband must use. இந்த 5 இடங்களிலும் அகாப்பே என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம்? புருஷர்களே முதலாவது அன்பு கூறுங்கள். Now let's go to Titus. இப்போ தீத்துவுக்கு செல்வோம். There is one place where the wife is told to love the husband. ஒரே ஒரு இடத்திலே மனைவி புருஷனிலே அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. Only one place in the New Testament that I know. புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு இடம் தான் எனக்கு தெரிஞ்சு. 4th verse. 4வது. Listen to this. It's talking about how the older women should admonish the young women and all that, and it says that they admonish the young women to love their husbands and to love their children. பாருங்க 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும். Tells the women to love the husband. பெண்கள் கணவன்மார அன்பு கூறும்படி சொல்லுகிறது. Now if you take one of those aids books, little books that will help you to find out what Greek word was used here. இங்கே அன்புக்கு என்ன கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்க உதவி செய்யக்கூடிய சில புத்தகங்களை பார்த்தா it is the other word phileo. அங்கே phileo என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. agape. அகாப்பே அல்ல. Wife loving the husband is phileo. மனைவி கணவனில் அன்பு கூறும்போது phileo என்ற வார்த்தை இருக்கு. What is phileo? phileoனா என்ன? It is a responsive love. இது மாறுத்தரமாய் அன்பு கூறுகிற அன்பு. Because someone loves, you love back. ஒருவர் அன்பு கூறுறதனால நீங்க அன்பு காட்டுறீங்க. That's the love with which a wife is told to love the husband. மனைவி அப்படிப்பட்ட அன்பினால தான் கணவன் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஐயா அன்பே இல்லங்க அப்படி சொல்லாதீங்க. அன்பு இங்க கொடுத்தா தான் அங்க வரும். Only when you give it comes back. நீங்க கொடுத்தா தான் அது திரும்ப வரும். She is waiting to love but it's not coming. She can only respond with love. She is only capable and she is only created in such a way that she is capable of responding with love, never coming up with initiating love. அன்பு கூற மனைவி காத்து கொண்டிருக்கிறாள். மனைவி எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா அவ முதலாவது அன்பு கூற முடியாது. நீங்கள் அன்பு கூறும்போது பிரதியுத்தரமாய் அன்பு கூறக்கூடிய ஆற்றல் அவளுக்குள்ளே இருக்கிறது. Now when you love your wife, உங்கள் மனைவியை நீங்கள் அன்பு கூறும்போது, when you love her as the Lord loves the church, கர்த்தர் சபையில் அன்பு கூறுவது போல அன்பு கூறும்போது, when you love her with divine love, தெய்வீக அன்பினால் அன்பு கூறும்போது, Jesus didn't look at how good we were to love us. இயேசு நம்ம அன்பு கூறுவதற்கு நாம எவ்வளவு நல்லவங்கன்னு பார்க்கல. He didn't love us because we were perfect. ஏதோ நாமெல்லாம் பூரணர்களா இருந்தனால அன்பு கூறல அவர். He loved us in our imperfection. நம்முடைய பூரணமற்ற நிலையிலே நம்மில் அன்பு கூர்ந்தார். Romans chapter 8 says that Christ died for us while we were yet sinners and ungodly.
ரோமர் 8 என்ன சொல்லுகிறது? நாம் பாவிகளாய் அக்கிரமக்காரர்களாய் இருக்கும்போது அவர் நமக்காய் மரித்தார். And it says more than that. It says we were enemies of God while he loved us. அதற்கு மேல என்ன சொல்லுது? நாம் சத்துருக்களாய் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கும்போது நம்மில் அன்பு கூர்ந்தார். So we were not so perfect when God loved us. ஆகவே தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தபோது நம்மள பூரணர்களா இல்ல. How can somebody love us when we were enemies? நாம் எதிரிகளா இருந்தபோது எப்படி ஒருவர் நம்மில் அன்பு கூர முடியும்? See, that is divine love. அதுதான் தெய்வீக அன்பு. That's the nature of divine love. அதுதான் தெய்வீக அன்பினுடைய தன்மை. It loves first. அது முதலாவது அன்பு And by கூறுகிறது. loving first it changes the person upon whom the love is shown. முதலாவது அன்பு கூறுவது மூலமாக அன்பு காட்டுகிற அந்த ஆளை அது மாற்றுகிறது. That's the nature of divine love. அதுதான் தெய்வீக அன்பின் தன்மை. Amen. ஆமென். So the husband must love with that love. ஆகவே கணவன் அப்படிப்பட்ட அன்பினால் அன்பு கூற When you வேண்டும். love with that love, அப்படிப்பட்ட அன்பினால் அன்பு கூறும்போது when you love first, முதலாவது அன்பு when you கூறும்போது love no matter what, என்னானாலும் சரி அன்பு கூறும்போது when you love in the face of imperfections and shortcomings, குறைவுகள் பூரணமற்ற தன்மைகள் இதன் மத்தியிலும் அன்பு கூறும்போது then what happens? என்ன நடக்குது? It becomes easier for her to submit. அவள் கீழ்ப்படிவது சுலபமாகிறது. You see, it's given, receive. இதுதான் கொடுத்து பெற்றுக்கொள்ளுதல். Amen. ஆமென். Given, you give and it shall be given unto you. Good measure pressed down, shaken together, running over, it will come back. நீங்கள் கொடுங்கள், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி திரும்ப கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழுறபடி வர்ற மாதிரி கொடுக்கணும். Have you ever given it? அப்படி கொடுத்திருக்கீங்களா? You try it. முயற்சி பண்ணுங்க. You try with one act of love. ஒரு அன்பின் செயல் மூலமா முயற்சி பண்ணுங்க. No matter what, no matter how difficult it has been with you, just try to get her something that makes her feel like she is special. எப்படி இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி, அவள் மனைவி விசேஷமானவள் என்று அவளை உணர வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு காரியத்தை செய்து பாருங்க. Show her that you are thinking about her. அதாவது நீங்கள் அவளை குறித்து இப்படி தான் நினைக்கிறீங்க என்று அவள் புரிந்து கொள்ளும்படி செய்யுங்கள். If you do one act of such love, அப்படிப்பட்ட ஒரு அன்பின் கிரியை நீங்கள் செய்தால் சாம்பாரே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். The whole taste will change. அந்த ருசியே மாறிடும். I need not mention all other benefits also. மற்ற லாபங்களை நான் சொல்லவே தேவையில்லை. All benefits. She will just load you with all the benefits. சகல நன்மைகளாலும் உங்களை நிரப்புவார்கள். You just give and it will come back to you. Good measure, pressed down, shaken together, running over. கொடுத்து பாருங்க, அமுக்கி குலுக்கி சரிந்து விழக்கூடிய அளவுக்கு திரும்ப வரும். Have you ever tried it? முயற்சி பண்ணிருக்கீங்களா? Try it because I said it. நான் சொன்னேன்ல, முயற்சி பண்ணி பாருங்க. I'm giving you some secrets. சில ரகசியங்கள் எல்லாம் சொல்றேன். It will come back, good measure, pressed down, shaken together. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி திரும்ப வரும். But we never try it. ஆனா நம்ம முயற்சிக்கிறதே We கிடையாது. read it. We read it. நாம் But வாசிக்கிறோம். we never try it. ஆனா முயற்சிப்பதில்லை. Do it. செய்யுங்கள். Love first. முதலாவது அன்பு கூறுங்கள். See, when you come to church, சபைக்கு நீங்க வரும்போது you lift up your hands and say, "Oh, I love you, Lord," and all that. கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், அன்பு கூர்றேன்னு. Why you love him? ஏன் அவர் அன்பு கூர்றீங்க? Why are you loving him? ஏன் அவர் அன்பு கூறுகிறீர்கள்? Because he loved you. ஏனென்றால் அவர் உங்களில் அன்பு You are கூர்ந்தார். so conscious of his love. You know what you were, how deep you were in sin, how hopeless you were, and Jesus Christ has redeemed you and changed you and blessed you, and you are so happy, and therefore you say, Lord, I love you. பாருங்க, நீங்க முன்ன இவ்வளவு மோசமா இருந்தீங்க, பாவத்திலே இப்படி அப்படி எல்லாம் எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதன் மத்தியிலே இயேசு உங்களை அன்பு கூர்ந்தார், ரட்சித்தார், உங்களை இப்படி மாற்றி இருக்கிறார். அதை உணர்ந்ததுனால தான் ஆண்டவரே அன்பு கூர்றேன் அப்படின்றீங்க. The reason you love the Lord and worship the Lord when you come to church is because he loved you. நீங்கள் சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு நேசிப்பதற்கு காரணமே அவர் உங்களில் அன்பு கூர்ந்ததனால தான். God sent his love from heaven. தேவன் வானத்திலிருந்து தம்முடைய அன்பை In அனுப்பினார். the form of Jesus. இயேசுவின் உருவிலே, In one person. ஒரே நபரிலே. Now from all over the world, millions and millions of people, literally billions, are lifting up their hands to him and loving him and praising him and worshiping him, and he is getting love back, good measure, pressed down, shaken together, running over. இன்றைக்கு உலகம் எங்கும் கோடான கோடி மக்கள் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அவர் கொடுத்த அன்பை திரும்பி அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். Hello. Not just one person. ஒரு ஆள் அல்ல, Millions and billions. கோடிக்கணக்கா Lifting up their hands to heaven. கரங்களை வானத்துக்கு நேராக Loving ஏறெடுக்கிறார்கள். him because his love has come down. அவருடைய அன்பு இறங்கி வந்ததனாலே அவரை அன்பு கூறுகிறார்கள். Amen. ஆமென். Let's stand up together. நம்ம எல்லாரும் எழுந்து இருப்போம். Next week we have more. அடுத்த வாரம் நிறைய இருக்கு. Bring your husband. கணவரையும் கூட்டி வாருங்க.
Bring your wife, மனைவியும் கொண்டு வாருங்க, bring your children. பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். See, some people say, well, he's talking about submission, let the wife go and hear it. சில என்ன சொல்றாங்க, கீழ்ப்படிதல பத்தி தானே பேசுறாரு, இப்ப மனைவி போய் கேட்கட்டும். One man said, I sent my wife to church last week. Did you see her? கடந்த வாரம் என் மனைவி அனுப்பின சபைக்கு பாத்தீங்களா நீங்க I அப்படின்னு. said, that's fine, but you also come. நான் சொன்னேன், நல்லதான், நீங்களும் வாங்க. They think submission is for her. அவன் நினைக்கிறான் கீழ்ப்படிதெல்லாம் அது வெறும் மனைவிக்கு தான். No, both must be there. கிடையாது, ரெண்டு பேரும் வரணும் to understand. புரிந்து கொள்ள. And your home will be like heaven. உங்களுடைய குடும்பம் பரலோகம் போல I இருக்கும். promise you on the basis of God's word. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நான் இதை வாக்கு பண்ணுகிறேன். Turn your situations around. அது உங்கள் சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்றும். Heaven will truly come down and glory will truly fill. மெய்யாகவே பரலோகம் இறங்கி வரும், மெய்யாகவே மகிமை உங்களை நிரப்பும். The light of Jesus Christ will shine in your home. இயேசு கிறிஸ்துவின் ஒளி குடும்பத்திலே பிரகாசிக்கும். Amen. Amen. Let's lift up our hands and thank God. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Praise you, Jesus. Hallelujah. Thank you, Father. நன்றி கர்த்தாவே. Hallelujah. Oh, hallelujah. Thank you, Lord. ஸ்தோத்திரம். Loving heavenly Father. எங்கள் அன்பின் பரலோக In பிதாவே, the name of Jesus we come. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். So great is your love, O உம்முடைய Lord. அன்பு மகா பெரியது ஆண்டவரே. While we were so unworthy, you still loved us. நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருக்கும்போதே எங்களை அன்பு கூர்ந்தீர். Even now, sometimes we fail. இப்போதும் சில சமயங்களில் நாங்கள் தவறுகிறோம். But you never stop loving us. என்னாலும் எங்களை அன்பு கூறுவதை நீ நிறுத்துவதே இல்லை. Thank you for your great love. உம்முடைய மகா பெரிய அன்புக்காக May this ஸ்தோத்திரம். kind of love dominate every home. இப்படிப்பட்ட அன்பு ஒவ்வொரு குடும்பத்தை ஆட்கொள்வதாக. Fill every heart. ஒவ்வொரு உள்ளத்தை நிரப்பும். Flow from every heart and soul. ஒவ்வொரு ஆத்துமா ஒவ்வொரு இதயத்திலிருந்து புரண்டு ஓடுவதாக. Let it flow in every marriage relationship. ஒவ்வொரு திருமண உறவிலும் இது புரண்டு ஓடுவதாக. Let homes be built by that kind of love. குடும்பங்கள் இப்படிப்பட்ட அன்பினாலே கட்டப்படுவதாக. Saturated with that atmosphere of agape love. அகாப்பே அன்பின் சூழலினாலே ஒவ்வொரு குடும்பத்தை நிறைத்தருளும். Bless them, O God. ஆசீர்வதி Let ஆண்டவரே. the word continue to work. தொடர்ந்து வார்த்தை வேலை செய்யட்டும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Let's sing this song and then இந்த we'll பாடலை பாடுவோம், பிறகு நாம் கலந்து செல்லலாம். We'll give him all the praise, all of the praise. We'll give him all the praise, all of the praise. Before this day is gone, bow before his throne, and I'll give him all the praise, all of the praise. God bless you. Before this day is gone, bow before his throne, and I'll give him all the praise, all of the praise. Before this day is gone, oh, bow before his